evening all. Welcome to Administrative Staff College AMTN Presence Group 4 உடைய மிஷன் I am possible தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா தமிழ் பார்த்தவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம பார்க்க போறது நம்பர் சீரியஸ். நமக்கு நம்பர் சீரியஸ் இல்ல நம்பர் சிஸ்டம்ல ரெண்டு இம்பார்ட்டன்ட் டைப் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா arithmetic progression, geometric progression அப்படின்னு இருக்கு. 17th and 18th class. இன்னைக்கு 17th class, நாளைக்கு நம்ம 18th class பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்பர் சீரியஸ்ல ஏபி arithmetic progression அப்படின்னு பார்க்க போறோம். தமிழ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எண் வரிசையில கூட்டுத்தொடர் வரிசை, அதை தான் நம்ம ஏபி அப்படின்னு சொல்லுவோம். பெருக்கு தொடர் வரிசை, இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஜிபி ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏபி அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன், கூட்டுத்தொடர் வரிசை. சரியா? ஸோ தமிழ்ல இங்கிலீஷ்ல அந்த மாதிரி மாத்தி மாத்தி சொல்ல போறதுல ஏபி அப்படின்னா கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்றத தமிழ்ல படிக்கிறவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கிலீஷ்ல படிக்கிறவங்க அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா ஏபி ஜிபி ரெண்டையும் சேர்த்து நமக்கு மினிமமா 4 கொஸ்டின் கேட்குறாங்க, மேக்சிமமா 5 கொஸ்டின் வரைக்கும் கேட்குறாங்க குரூப் 4ல. சரிங்களா? ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான டாபிக். குரூப் 1 குரூப் 2 பொறுத்த வரைக்கும் இந்த டாபிக்ல இருந்து ரொம்ப கம்மியான கொஸ்டின்ஸ் தான் வருது. ஓகேங்களா? பட் ஆனால் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். இதில் நமக்கு அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் ஒரு 4 ஃபார்முலா இருக்கும், ஏபியில் 4 ஃபார்முலா இருக்கும், ஜிபியில் ஒரு 4 ஃபார்முலா இருக்கும். அந்த 4 ஃபார்முலாவை வச்சு கொடுத்த கிவன் டேட்டாவே வச்சு நம்ம மேட்ச் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். இதுதாங்க நம்ம பண்ண போகிறோம். பெருசாக வேற எதுவுமே இல்லை. நமக்கு எண் வரிசை அப்படின்னாலே என்ன தெரியும்? ஏதோ ஒரு நம்பர் அப்படியே ஆர்டராக எழுதிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தெரியுமா? ஸோ 1, 3, 13, 17 அப்படின்னு வச்சுக்கலாமா? ஓகேங்களா? இப்படி போயிட்டே இருக்கும். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்பர் சீரியஸ் இல்லை எண் வரிசை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன், ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு அப்படின்னா கண்டுபிடிச்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், இதுக்கு அடுத்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறப்போ நம்மளால பதில் சொல்ல முடியும். இது நமக்கு 2 விதமா கண்டுபிடிக்கலாம். ஒன்று என்ன அப்படின்னா மனக்கணக்கு, மென்டல் எபிலிட்டி டாபிக் உள்ள வர மாதிரி லாஜிக்கா நம்ம ரிலேஷன் கண்டுபிடிச்சு ஒரு டைம் அந்த நம்பர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இன்னொரு சான்ஸ் என்ன அப்படின்னா நமக்கான ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த சீரியஸே எடுத்துக்கலாமே, ஓகேங்களா? இந்த எண் வரிசையே எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்து வர நம்பர் என்னவா இருக்கும்னு சொல்லுங்க பார்ப்போம். இதுக்கு எடுத்து வர இது, ஏன்னா இது ரெண்டத்துடைய வித்தியாசம் 2, இது ரெண்டத்துடைய டிஃபரன்ஸ் 11 இருக்கும், இது ரெண்டத்துடைய டிஃபரன்ஸ் 4 இருக்கும். இங்க பாருங்க, இந்த வித்தியாசம் பொது வித்தியாசம் இருக்கு இல்லையா, இது மாறிட்டே இருக்கு. இப்படி மாறிட்டே இருந்துச்சு அப்படின்னா இது நம்மளுடைய ஏபி கணக்குக்குள்ள வராது. ஓகேங்களா? அடுத்து ஜிபி கணக்குக்குள்ள வருதா இல்லையா அப்படின்றத நம்ம எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா இந்த 2வது டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் போடணும், அப்புறம் 3வது டேர்ம் டிவைடட் பை செகண்ட் டேர்ம் போடணும். இப்படி போட்டு இந்த டிவிஷன்ல நமக்கு காமன் ரேஷியோ, பொதுவா ஒரு விகிதம் கிடைச்சது அப்படின்னா அது நம்மளுடைய ஜிபி கணக்குக்குள்ள வரும். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன, இங்க டிவைட் பண்ணா 3ன்னு வரும் வகுத்தா, இங்க நமக்கு வகுத்தா புள்ளி சம்திங்ல வரும். ஸோ இப்போ இந்த சம்மு நமக்கு ஏபி கணக்குக்குள்ளேயும் வரல, ஏன்னா பொது வித்தியாசம் எதுவுமே இல்லை. ஜிபி கணக்குக்குள்ளேயும் வரல, ஏன்னா பொது விகிதம் காமன் ரேஷியோ எதுவுமே இல்லை. ஓகேவா? அப்ப இந்த கணக்கை நம்ம எப்படி அணுகணும் அப்படின்னா ஜென்ரலா மென்டல் எபிலிட்டி மூலமா அணுகணும். அதாவது இது என்ன சீரியஸ்ல இருக்கு, ஒற்றை எண்ல இருக்கா, அதாவது ஆட் நம்பர் சீரியஸ்ல இருக்கா, இல்ல ஈவன் நம்பர் சீரியஸ்ல இருக்கா, இல்ல பிரைம் நம்பர் பகா எண்கள் சீரியஸ்ல இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிச்சு அடுத்த எண் என்ன அப்படின்றது போடும். இது எந்த டாபிக் கீழே வரும்னா லாஜிக்கல் ரீசனிங், எண் எழுத்து காரணவியல் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த டாபிக்கு கீழே நமக்கு இந்த மாதிரி சம் எல்லாமே வரும். இப்போ இந்த சம்முக்கும் நம்ம ஏபிஜிபி கணக்குக்கும் எப்படி மேம் வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இதுதான். இப்போ சொன்ன பாத்தீங்களா பொது வித்தியாசம், இது ஒண்ணு போல இருந்துச்சு அப்படின்னா அது ஏபி கணக்கு. இங்க நமக்கு பொது விகிதம் ரேஷியோ, காமன் ரேஷியோ ஒண்ணு போல இருந்துச்சு அப்படின்னா இது எந்த கணக்குக்கு கீழே வரும் அப்படின்னா ஜிபிக்கு கீழே வரும். ஓகேவா? இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி தானே இங்க வந்துச்சு. இங்க என்ன பண்ணிருக்கோம், டேர்ம் 2 இது செகண்ட் நம்பர், இது ஃபர்ஸ்ட் நம்பர் T1 அப்படின்னு எழுதுறேன், இது T3, இது T4 அப்படின்னு எழுதுறேன். ஓகேங்களா? இங்க இந்த காமன் டிஃபரன்ஸ் இல்ல பொது வித்தியாசம் நமக்கு எப்படி கிடைச்சதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். T2 மைனஸ் T1 போட்டதுனால கிடைச்சது. ஓகேவா? T3 மைனஸ் T2 போட்டதுனால கிடைச்சது. நான் ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்றேன்னா நம்ம இந்த ஆர்டர்ல மைனஸ் பண்ண கூடாது, இது தப்பு. ஓகேங்களா? T2 மைனஸ் T1, T3 மைனஸ் T2 அந்த ஆர்டர்ல தான் மைனஸ் பண்ணணும். அப்படி மைனஸ் பண்றப்போ நமக்கு இந்த வித்தியாசம் சமமா இருந்துச்சுன்னா நம்ம ஏபி கணக்குக்குள்ள வரும். அத மாதிரி இந்த விகிதம் சமமா இருந்துச்சு, ரேஷியோ சமமா இருந்துச்சுன்னா நமக்கு ஜிபி கணக்குக்குள்ள வரும். இந்த ஜிபி கணக்குல நம்ம பண்றப்ப எப்படி பண்ணுவோம் அப்படின்னா T2 பை T1 காமன் ரேஷியோ, T3 பை T2 அப்படின்ற மாதிரி போடுவோம். ஓகேவா? இந்த ஜிபி கணக்கு எல்லாமே நம்ம நாளைக்கு கிளாஸ்ல விரிவா பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ஏபி டைப் சம் தான் பார்க்க போறோம். இதுல எந்த மாதிரி சம், அதாவது கொஸ்டின் நமக்கு கேட்பாங்க அப்படின்னா
இப்போ இந்த மாதிரி ஒரு சீரியஸ் கொடுத்துட்டு, அதாவது இந்த மாதிரி பொது வித்தியாசம் சமமா இருக்கிற மாதிரி ஒரு எண் வரிசை கொடுத்துட்டு நமக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா, அதனுடைய கூடுதல் இல்ல சம் ஆஃப் த கிவன் சீரீஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கூடுதல், அந்த கூடுதலை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா சம் எஸ் என் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சீரியஸ் 1 3 5 பிளஸ் அப் டு எக்ஸெட்ரா அப் டு 20th டேர்ம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இதுல என்ன கேட்பாங்கன்னா சம் ஆஃப் த கிவன் சீரீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஓகேவா? கொடுக்கப்பட்டுள்ள எண் வரிசையின் கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரீஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி கேள்விகள் தான் ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அது என்ன ஃபார்முலா அப்படின்னா Sn = n/2 × a + l. ஓகேங்களா? இதுல a என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம், இங்க கொடுத்துருக்காங்கல்ல முதல் டேர்ம் t1 அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, இதுதான் நம்மளுடைய a. அடுத்து இங்க எல்னா என்னன்னா லாஸ்ட் டேர்ம். ஓகேவா? இங்க tn லாஸ்ட் என்ன டேர்ம் இங்க கொடுக்கல, tn. இதை தான் இன்னொரு நோட்டேஷன் சொல்றாங்க என்ன அப்படின்னா எல் அப்படின்னும் குறிக்கிறாங்க. ஓகேவா? n அப்படின்றது என்ன அப்படின்னா இங்க அப் டு 20th டேர்ம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இதுதான் நம்மளுடைய n வந்து 20. இப்போ நமக்கு இங்க n கொடுத்துட்டாங்க, a கொடுத்துட்டாங்க, ஆனா l தெரியலையே மேம், அது எப்படி தெரிஞ்சாதானே நமக்கு தெரியும் அப்படின்னா எல்லுக்கு தனியா ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா அப்படின்னா l = a + n - 1 × d. கிளியரா? a என்னது ஃபர்ஸ்ட் டேர்ம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுல முதல் n. அடுத்து n டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம் 20 டேர்ம்ஸ் தெரியும், ஸோ 20. dன்றது என்னது பொது வித்தியாசம், காமன் டிஃபரன்ஸ் சொன்னோம் இல்லையா, ஸோ இதுதான் நம்மளுடைய d. இந்த சம்ல d என்னன்னு பார்ப்போமா? 3 - 1 2, 5 - 3 2. ஓகேவா? ஸோ பொது வித்தியாசம் 2 அப்படின்னு கிடைச்சிடும். இப்போ நமக்கு எல்ன்ற டேர்மும் தெரிஞ்சிச்சா, எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணா கூடுதல் நம்ம போட்டுடலாம். இங்க 20 டேர்ம்ன்றதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா 1 3 5 7 அப்படின்னு நமக்கு சீரியஸ் வச்சு எழுதிட்டு 20 டேர்மையும் ஆட் பண்ணலாம். எப்போ பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபார்முலா நமக்கு ஞாபகம் இல்லை அப்படின்ற பட்சத்துல நம்ம அதை பண்ணலாம். இதுக்கு நம்ம இன்னொரு மெத்தடும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது, சம் அண்ட் ஆவரேஜ் டைப் சம் மாதிரி உங்களுக்கு இருக்கா? அதாவது சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் எண் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? முதல் எண் இயல் எண்களின் கூடுதல் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும், n × n + 1/2 அப்படின்ற மாதிரி பார்த்துருப்பீங்க. இந்த ஃபார்முலா எங்க யூஸ் பண்ணுவீங்க? நமக்கு சீரியஸ் எப்படி இருந்தா யூஸ் பண்ணுவோம்? 1 + 2 + 3 + அப்படியே 500 அப்படின்னு இருந்துச்சுன்னா இங்க நம்ம என்ன 500 அப்படின்னு போட்டு இந்த ஃபார்முலா போட்டு ஸ்ட்ரைட்டா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கூடுதல் சம் ஆஃப் கண்டுபிடிக்கலாம். ஆனா இங்க பாருங்க நமக்கு ஒற்றை இலக்க எண்ணா இருக்கு, ஒற்றை எண்ணா இருக்கு, என்னது ஆட் நம்பரா இருக்கு. இதுக்கும் நமக்கு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலான்றத நம்ம ஏபி கணக்குல 2வது டைப்ல ஸ்பெஷல் கேசஸ் அப்படின்றதுல இந்த ஃபார்முலா எல்லாத்தையும் திரும்ப பார்ப்போம். அப்போ இதுக்கான ஃபார்முலாவையும் நான் சொல்றேன். சரிங்களா? இப்போதைக்கு நம்ம ஸ்ட்ரைட்டா இந்த கூடுதல் ஃபார்முலா வச்சு எப்படி இந்த மாதிரி கணக்குகளை நம்ம கொண்டு போகலாம் அப்படின்றத பார்ப்போம். அப்புறமா இந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஃபார்முலாவை நான் ஸ்பெஷல் கேசஸ்ல உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இந்த 2 ஃபார்முலா மட்டும் தானா மேம் அப்படின்னா நம்ம இப்போ வரைக்கும் இந்த 2 ஃபார்முலா படிச்சிருக்கோமா? மூணாவதா ஒரு ஃபார்முலா படிச்சோம், என்னது இங்க d = t2 - t1 அப்படின்னு படிச்சோம். ஓகேவா? இப்போ இதே சம் நமக்கு n கொடுக்காம இங்க அப் டு 20 டேர்ம் இருக்கா, இங்க n கொடுத்துட்டாங்க, n கொடுக்காம l கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அதாவது இதே சீரியஸ்ல அப் டு 20 டேர்ம்ஸ்னு இல்லாம பிளஸ் 123 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு அப்படின்னா லாஸ்ட் டேர்ம் எல் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா இந்த இடத்துல நமக்கு n என்னன்னு நமக்கு தெரியாது, கொஸ்டின்ல கொடுக்கல. அப் டு 20 டேர்முக்கு பதிலாக தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 123 அப்படின்னு லாஸ்ட் டேர்மா கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம n எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற கேள்வி வரும் இல்லையா, அதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போறது 4வது ஃபார்முலா. அதுக்கு என்ன ஃபார்முலானா n = l - a/d + 1. ஓகேவா? லாஸ்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் டிவைடட் பை காமன் டிஃபரன்ஸ் + 1. காமன் டிஃபரன்ஸ்னா பொது வித்தியாசம் + 1. இந்த 4 ஃபார்முலா ரொம்ப 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 முக்கியம். உங்களுக்கு 5வது ஒரு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா உங்களுக்கு அது ஸ்ட்ரைட்டா ஃபார்முலாவே கேள்வியா கேட்குறாங்க. என்ன ஃபார்முலா அப்படின்னா இங்க எல் இருக்கு இல்லையா, இதை நேரடியா இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு புது ஃபார்முலா கிரியேட் பண்ணிடுறாங்க. அந்த ஃபார்முலாவை நேரடியா உங்களுக்கு கேள்வியில கேட்குறாங்க, ஆப்ஷன்ல அப்படியே ஸ்ட்ரைட்டா கொடுத்து. ஸோ அதனால அது என்ன ஃபார்முலா அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம என்ன சொன்னோம், Sn = n/2 × a + lன்னு பார்த்தோமா? இப்போ எல்லுக்கு தான் நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா தெரியும்? a + n - 1 × d அப்படின்னு தெரியுங்களா? இப்போ நமக்கு இங்க ஒரு a இங்க ஒரு a, ஸோ n/2 ×
2a plus n minus 1 into d. இதுதான் நமக்கு அஞ்சாவது ஃபார்முலா. ஓகேவா? கூடுதல் sum of இதனுடைய ஃபார்முலா. ரெண்டு ஃபார்முலா இருக்கு. இங்க n/2 into a plus l, இங்க l-க்கு சப்ஸ்டிடியூட் பண்ணி இங்க ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும். ஏன்னா நேரடியா ஆப்ஷன்ல சூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதுக்கெல்லாம் ஷார்ட்கட் இல்லையா மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆவரேஜ் மாதிரி நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாமே தவிர மற்றபடி இதுல ஷார்ட்கட்டும் நம்ம அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இனிஷியலா நம்ம எங்கெல்லாம் கால்குலேஷன் ஜாஸ்தியா இருக்குமோ அங்கெல்லாம் ஷார்ட்கட் யூஸ் பண்ணோம். இந்த சம்ஸ்ல எல்லாம் வந்து உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் அவ்வளவா கம்மியாக தான் இருக்கும். பட் ஃபார்முலாவே சிம்பிள் தான். ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்டுடலாம். ஓகேங்களா? இதில் என்ன பிரச்சனை வரும்னா ஸ்கொயர் டேர்ம்லாம் வரும். அது நம்ம வந்து ஆப்ஷன் வச்சே வந்து மேக்ஸிமம் நிறைய எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? கொஷின்குள்ளே போகிறப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ தான். இந்த இப்போ நம்ம பார்த்த 5 ஃபார்முலாவும் கொஷின்குள்ளே இப்போ நம்ம ஒரு 10 சம் போடுவோம் இல்லையா, அதுக்குள்ளே உங்களுக்கு இந்த 5 ஃபார்முலாவும் ஈஸியாக ஞாபகம் வச்சிடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாமா? இது வரைக்கும் நம்ம பார்த்த 4 ஃபார்முலா. இப்போ 5ஆவதா ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா மிஸ் பண்ணிட்டேன். இப்போ ஏபி அப்படின்றதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் இல்லையா, அதாவது என்ன சொல்றது, இப்போ ஏபி அப்படின்னு ஒரு சீரியஸ்னா அதை என்ன சொல்லலாம், T1 T2 T3 அப்படியே போயிட்டே இருக்கும். எது வரைக்கும் போகும்? Tn வரைக்கும் போயிட்டே இருக்கும். இதுதான் ஒரு n வரிசை. இதை எப்போ நம்ம ஏபி கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொல்லலாம் அப்படின்னா T2 மைனஸ் T1 ஈக்குவல் டு T3 மைனஸ் T2 இருந்தா இதை நம்ம என்ன சொல்லலாம்? ஏபி சீரியஸ் கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இதுல நம்ம லாஸ்ட் டேர்முக்கு என்ன பார்த்தோம்? ஃபார்முலா a பிளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி அப்படின்னு பார்த்தோமா? ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன, இதுல நம்ம n-க்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணா நம்மளுடைய டேர்ம் 1 என்ன, அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு தெரிஞ்சிடும். n-க்கு பதிலாக 2ன்னு கொடுத்தா நம்மளுடைய ரெண்டாவது நம்பர் என்ன அப்படின்னு தெரியுமா? இதுல நான் என்ன பண்ண போறேன்? ஃபர்ஸ்ட் n ஈக்குவல் டு 0ன்னு போட போறேன். போட்டா T0 என்ன வந்துடும்? a இங்க மைனஸ் 1ன்னு வரும். 0 மைனஸ் 1 மைனஸ் டி, a மைனஸ் டி அப்படின்னு வரும். அடுத்து n ஈக்குவல் டு 1ன்னு போட்டா என்ன வரும்? T1 ஈக்குவல் டு a பிளஸ் n 1னா 1 மைனஸ் 1 0 ஆயிடும். ஸோ ஏன்னு இருக்கும். அடுத்து n ஈக்குவல் டு 2ன்னு போடுறப்போ T2 என்னவாயிடும் சொல்லுங்க? a பிளஸ் டி அப்படின்னு வரும். n ஈக்குவல் டு 3 அப்படின்னா T3 என்னவாகும்? a பிளஸ் 2டின்னு வருமா? a பிளஸ் 2டின்னு வருமா? நமக்கு சில டைம் கேள்வியில என்ன கேட்கலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு சீரீஸ் கொடுத்துட்டு அதுல 17வது டேர்ம் என்ன, 80வது டேர்ம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அந்த இடத்துல நமக்கு இந்த ஃபார்முலா யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படி என்ன, எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா T11 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணலாம்? a பிளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டியா, இது n11ன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ என்ன வரும்? a பிளஸ் 10d அப்படின்னு வரும். இதே இது வந்து நமக்கு 100வது டேர்ம் கேட்டா ஸ்ட்ரைட்டா நம்ம என்ன எழுதலாம்? a பிளஸ் 99d அப்படின்னு எழுதிக்கலாமா? ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர். ஏபியை நம்ம கட்டமைக்கிறதுக்காக தேவைப்படுற பேசிக் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் ஏபியை பொறுத்த வரைக்கும். நீங்கள் சம்முக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டியது. ஃபர்ஸ்ட் சம்முக்குள்ளே போகலாம். சம் பார்க்க உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். பின்வருவனவற்றின் கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு n வரிசை கொடுத்துருக்காங்க. ஸோ கூடுதல்னாலே நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்னது? Sn ஈக்குவல் டு n/2 இன்ட்டு a பிளஸ் l. சரியா? ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் அதை ஆவரேஜ் எடுக்கிறோம், இன்ட்டு n போடுறோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ n இங்க நமக்கு என்னன்னு தெரியாது. a என்ன கொடுத்துருக்காங்க? 6 அப்படின்னு இருக்கா ஃபர்ஸ்ட் நம்பர். லாஸ்ட் நம்பர் என்ன இருக்கு? 97 அப்படின்னு இருக்கு. ஸோ இங்க நமக்கு n என்னன்னு தெரியாது. n தெரியுனா என்னது? லாஸ்ட் நம்பர் மைனஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் டிவைடட் பை டி பிளஸ் 1. இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. லாஸ்ட் நம்பர் என்னது? 97. ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது? 6. பொது வித்தியாசம் என்னன்னு பாருங்க. இது ரெண்டையும் கழிச்சா என்ன வரும்? 7 அப்படின்னு வருமா? ஸோ 20 மைனஸ் 13, இதுவும் 7 தான். ஸோ டிவைடட் பை 7 பிளஸ் 1. 97ல 6 போச்சுன்னா என்னது? 91. 91 by 7 plus 1 கேன்சல் பண்ணுங்க. 1ல 7 மிச்சம் 2, ஸோ 13. n 14 அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஸோ எல்லாத்தையும் இங்கே இப்போ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 14/2 இன்ட்டுன்னு இதை நம்ம 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 7 அப்படின்னு வரும். ஸோ 7 இன்ட்டு இங்கே 6 + 97, ஸோ 103 அப்படின்னு வருங்களா? ஸோ 103. இப்போ 103 இன்ட்டு 7 என்ன வரும்? 721. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். சரியா? இது நம்ம ஸ்கூல் புக்ல இருந்து எடுத்த சம் தான். ஸோ ஃபார்முலா தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபார்முலா எப்படி நம்ம சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, கூடுதல் கேட்குறாங்க அப்படின்னா சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் டேர்ம் ப்ளஸ் லாஸ்ட் டேர்ம் டிவைடட் பை 2. இது என்னது? ஆவரேஜ் அப்படின்னு வச்சுக்கலாமா? இன்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம் n அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த n-க்கு ஃபார்முலா வேணும்னா என்னது? லாஸ்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டு டிவைடட் பை டி
ப்ளஸ் ஒன்று, பொது வித்தியாசம் ப்ளஸ் ஒன் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்த சம் போலாமா? அடுத்த சம் பாருங்க. பின்வருவனவற்றின் கூடுதல் தான் இங்கேயும் கேட்டிருக்காங்க. ஆனா இங்க பாருங்க அப் டு 40 டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சம்ல நமக்கு n கொடுத்துட்டாங்க, l தான் நமக்கு தெரியாது. நமக்கு எல்லுக்கான ஃபார்முலா என்னது? a பிளஸ் n மைனஸ் ஒன் இன்ட்டு டி. இங்க ஏ என்ன கொடுத்துருக்காங்க? 3ன்னு கொடுத்துருக்காங்க. இங்க நம்ம ஒன்று மிஸ் பண்றோம். என்ன மிஸ் பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது ஏபி கணக்குக்குள்ள வருதான்னு செக் பண்ணிட்டு தான் நம்ம ஃபார்முலாக்குள்ளேயே போகணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஏபி கணக்குக்குள்ள வருதான்னு எப்படி செக் பண்ணுவீங்க? டேர்ம் 2 மைனஸ் டேர்ம் 1. ஸோ 7 மைனஸ் 3 4ன்னு வருமா? அடுத்து 11 மைனஸ் 7 4ன்னு வரும். ஸோ இங்க என்னது? பொது வித்தியாசம் சமமா தான் இருக்கு. ஸோ இது ஏபி கணக்குக்குள்ள தான் வரும். ஓகேங்களா? ஏ 3 முதல் டேர்மு பிளஸ் n என்னது? டோட்டலா 40 டேர்ம்னு சொல்லிட்டாங்க. ஸோ 40 மைனஸ் 1. பொது வித்தியாசம் என்னது? 4. ஓகேங்களா? 3 பிளஸ் 39 இன்ட்டு 4ன்னு வருமா? 39 இன்ட்டு 4 என்ன வரும்? 36 3 12 3 15 156 இருக்கும். ஸோ 159 தான் நம்மளுடைய கடைசி டேர்மு, கடைசி நம்பர் 159. இப்போ நமக்கு கூடுதல் தான் கேட்டிருக்காங்க. சில சமயம் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இந்த கடைசி நம்பர் என்ன அப்படின்றதையும் நமக்கு கேள்வியா கேட்குறாங்க. நம்ம அடுத்து பின்னாடியே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் பார்ப்போம். அதை பார்த்ததும் உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ எஸ்என்னுக்கு ஃபார்முலா என்னது? n/2 இன்ட்டு ஏ பிளஸ் எல். ஏ என்னது நமக்கு தெரியும்? 3ன்னு தெரியுமா? எல் என்ன தெரியும்? 159. n என்னது? 40 டேர்ம். ஸோ டிவைடட் பை 2. இது ரெண்டையும் அடிச்சா என்ன வரும்? 20 அப்படின்னு வரும். ஸோ 20 இன்ட்டு 162. 162 ஃபர்ஸ்ட் 2ஆல பண்ணா என்ன வரும்? 4 12 3 3 2 4. இங்க ஒரு 0 இருக்கும். ஸோ மறந்துடக்கூடாது. 3240. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இந்த சம்ல நமக்கு என்ன டார்கெட், என்ன டாஸ்க் பெருசா இருக்கும் அப்படின்னா, பெருக்கிறது. மல்டிப்ளிகேஷன் வந்து ரொம்ப பெருசா போகும். அதை நம்ம பண்ணி தான் ஆகணும், வேற ஆப்ஷனே கிடையாது. எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த யூனிட் பிளேஸ் இருக்கு இல்லையா, இந்த ஒற்றை இலக்கை n, அதை மட்டும் மல்டிப்ளை பண்ணிட்டு ஆப்ஷன்ல இருந்து எலிமினேட் பண்ண முடியுமா அப்படின்றத செக் பண்ணிட்டு அப்புறமா நீங்க ஃபுல்லா பெருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான், என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ தமிழ்ல ஒன்று இருக்கு, இங்கிலீஷ்ல ஒன்று இருக்கா? ஸோ நம்ம இங்கிலீஷ்ல இருக்கிறத எடுத்துக்கலாம். இது இல்லை, இந்த சீரியஸ் தான். என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் இந்த சீரியஸ் கொடுத்துட்டு என்ற கூட்டுத்தொடரின் கூடுதல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கூட்டுத்தொடர்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம செக் பண்ண வேண்டாம். கூட்டுத்தொடர்னா நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க வேண்டியது பொது வித்தியாசம், டி தான். பொது வித்தியாசம் என்ன பண்ணும்? T2 மைனஸ் T1. ஸோ 35 மைனஸ் 38 என்ன வரும்? -3ன்னு வரும். இப்போ தெரியுதா நம்ம ஏன் திரும்ப திரும்ப செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம் அப்படிதான் போடணும்னு சொன்னோன்னு? ஏன்னா நமக்கு இங்க சிம்பிள் முக்கியம், மைனஸா பிளஸ்ஸா மாத்தி மாத்தி வரும். அதனால மறந்துடக்கூடாது, T2 மைனஸ் T1 தான் போடணும். சரிங்களா? பொது வித்தியாசம் கண்டுபிடிச்சிட்டோமா? அடுத்து கூடுதலுக்கு நமக்கு என்னெல்லாம் தெரியணும்? முதல் டேர்ம் என்னது? 38. கடைசி டேர்ம் என்னது? 2. நமக்கு இங்க n தான் தெரியாது. என்னக்கான ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் பை டி பிளஸ் 1. லாஸ்ட் டேர்ம் என்னது? 2. ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது? 38. டி என்னது நமக்கு? -3 பிளஸ் 1. இது ரெண்டையும் கழிச்சா என்ன வரும்? -36ன்னு வருமா? இந்த மைனஸும் கேன்சல் ஆயிடும். இப்போ 3 டேபிள் அடிச்சா இங்க என்ன வரும்? 12ன்னு வரும். 12 பிளஸ் 1 13. இதுதான் நம்மளுடைய n. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா ஃபார்முலாக்குள்ள சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? Sn ஈக்குவல் டு n/2 இன்ட்டு a பிளஸ் எல். n 13/2, a 38, l 2. ஸோ இது 40ன்னு வரும். இதை நான் ரெண்டாவது பல்ல அடிச்சோன்னா 20. ஸோ 260 அப்படின்னு வரும். எந்த ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க? ஆப்ஷன் டி. சரிங்களா? ஸோ ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு கேல்குலேஷன் முடிகிற மாதிரி சம்ஸ் தான் ப்ரீவியஸ் இயரில் கேட்பாங்க. இன்கேஸ் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா பெருசாக தான் கேட்பாங்க. அது நமக்கு மட்டும் பெருசாக இருக்க போகிறது இல்லை, கேல்குலேஷன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அப்படி தான் இருக்க போகுது. ஸோ அதனால அது நீங்கள் ரொம்ப குழப்பிங்க வேணாம். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக கேல்குலேஷன் போட மட்டும் ட்ரை பண்ணுங்க. அடுத்த கேள்வி போலாமா? அடுத்து பாருங்க, ஃபைண்ட் த 19th டேர்ம் ஆஃப் அன் ஏபி. ஒரு நம்பர் சீரியஸ் கொடுத்துட்டு n வரிசை கொடுத்துட்டு என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் 19வது உறுப்பை காண்க அப்படின்ட்டாங்க. 19th டேர்ம் கேட்டிருக்காங்க, அதாவது T19 கேட்டிருக்காங்க. அவங்களே சொல்லிட்டாங்க கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்ட்டு. நமக்கு என்ன தெரியும்? Tn a பிளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டின்னு தெரியுமா? அப்போ T19 எப்படி போடலாம்? a பிளஸ் 18 டின்னு போடலாம். ஒன்றும் பண்ணல, இந்த எண்ணுக்கு நான் 19ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி நேரடியாக போட்டிருக்கேன், வேற எதுவுமே பண்ணல. ஓகேவா? நீங்களும் இங்கே என்ன எண் இருக்கோ அதுல இருந்து -1 பட்டு நேரடியாக இந்த ஸ்டெப்புக்கு போட பழகிக்கோங்க. இங்க நமக்கு a கொடுத்துட்டாங்களா? a என்ன கொடுத்துருக்காங்க? -11. இங்க நமக்கு இங்க பிளஸ்ன்னு கொடுக்கலனாலும் இது கூட்டுத்தொடர் வரிசைன்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ இந்த வரிசையில கொடுத்துருக்க முதல் எண் தான் a. ஓகேவா? a -11. கடைசி எண் கொடுத்துருக்காங்களா? கடைசி எண் நமக்கு தேவையும் இல்லை, நமக்கு டி தான் தெரியணும். டி பொது வித்தியாசம் தெரியணும். பொது வித்தியாசம் டி என்னது? T2 மைனஸ் T1.
செகண்ட் டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க -15 மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க -11 மைனஸ் பிளஸ்ல கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க ஓகேவா ஈக்குவல் டு -15 + 11 இருக்கும் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா என்ன வரும் 4ன்னு வரும் இங்க பெரிய நம்பர் பக்கத்துல மைனஸ் சிம்பிள் இருக்கு ஸோ -4 ஓகேவா டி என்னது -4 இப்போ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு 19வது டேர்ம் என்னன்னு கிடைச்சிருமா ஏ என்னது -11 + 18 டி என்னது -4 ஓகேவா இது 32 72ன்னு வருமா 8 4s 32 மிச்சம் 3 இருக்கும் 1 4 3 72ன்னு வரும் -11 -72 இருக்கும் மைனஸ் பிளஸ் ஆயிடுமா ஸோ 83 அப்படின்னு இருக்கும் இங்கேயும் பெரிய நம்பர் பக்கத்துல மைனஸ் இருக்கு ஸோ -83 அப்படின்னு கிடைச்சிடும் இப்போ நமக்கு 19வது டேர்ம் என்ன நம்பரா இருக்கும் -83 இருக்கும் ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர் சரியா நமக்கு வேணும்னே ஆப்ஷன்ல +83யும் இருக்கும் கன்ஃபியூஸ் ஆகிடாம கரெக்டா டிக் பண்ணிடணும் அடுத்து பார்க்கலாங்களா அடுத்து பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு 16 11 6 1 என்ற கூட்டு வரிசை தொடரில் -54 என்பது எத்தனையாவது உறுப்பு அப்படின்னு கேக்குறாங்க -54ன்னு ஒரு நம்பர் அந்த தொடர்ல இருக்கு அது எத்தனாவது டேர்ம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அதாவது நமக்கு டேர்ம் அப்படின்னு எத்தனாவது நம்பர் அந்த மாதிரி கேட்டுட்டாலே நமக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா என்னது tn = a + n - 1 × d அவ்வளவுதான் இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா நமக்கு இந்த n தான் என்னன்னு கேள்வியில கேட்டிருக்காங்க இங்க அந்த டேர்முடைய அந்த நம்பர் -54ன்னு கொடுத்துட்டாங்க அவ்வளவுதான் வித்தியாசம் போன சமுக்கும் இந்த சமுக்கும் ஓகேங்களா இந்த தொடர்ல ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க 16ன்னு கொடுத்துருக்காங்க +n - 1 பொது வித்தியாசம் என்னது t2 - t1 என்ன வரும் 11 - 16 ஸோ -5ன்னு வரும் ஓகேங்களா -5 இப்போ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணலாமா இந்த 16 இங்கே வந்தா மைனஸ்ல ஆயிடும் ஸோ -54 - 16 = இப்போ இந்த -5யும் இதையும் மல்டிப்ளை பண்ண போறேன் அப்போ என்ன ஒரு -5 × n -5n -5 × -1னா +5 வருமா அவ்வளவுதான் இப்போ இது ரெண்டுலையும் மைனஸ் பிளஸ் ஸோ நான் ப்ளஸ் பண்ண போறேன் ப்ளஸ் பண்ணா 6 4 10ன்னு வரும் 1 70 இங்க பெரிய நம்பர் பக்கத்துல மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டுட்டேன் சரிங்களா ஈக்குவல் டு -5 × -5n + 5 இப்போ இந்த +5 இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன ஆயிடும் -5 ஆயிடுமா ஸோ -5 ஆச்சுன்னா என்ன வரும் -75ன்னு ஆயிடும் ஈக்குவல் டு -5n இப்போ இதை நான் மைனஸ் அடிச்சிடுறேன் 5 வாய்ப்பால் அடிச்சா என்ன வரும் 1ல் 5 மிச்சம் 2 ஸோ 15 n = 15 ஸோ இந்த -54ன்ற டேர்ம் எத்தனாவது நம்பர்ல வரும் 15வது நம்பர்ல தான் வரும் ஓகேவா இங்க நீங்க இந்த -5 நான் உள்ள கொண்டு போனேன் நீங்க உள்ள கொண்டு போகாம இங்க -17 இருக்கு இல்லையா ஸோ அதையும் இதையும் அப்படியே கூட கேன்சல் பண்ணிடலாம் அதாவது இந்த ஸ்டெப்ல -70 = n - 1 × -5ன்னு அப்படியே வச்சிருந்தீங்க அப்படின்னா இங்கேயே கூட நீங்க கேன்சல் பண்ணிக்கலாம் மைனஸ் கேன்சல் ஆயிடும் இந்த 5 வாய்ப்பால் கேன்சல் பண்ணா 14 அப்படின்னு இருந்திருக்கும் சரியா அப்போ இங்க 14 = n - 1ன்னு இருந்திருக்கும் இந்த -1 இந்த சைடு வந்துச்சுன்னா +1 ஆயிடுமா ஸோ n 15ன்னு கிடைக்கும் நீங்க இப்படியும் வச்சுக்கலாம் இல்ல நீங்க உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணியும் பண்ணிக்கலாம் ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இப்படியே வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இங்க மைனஸ்ன்னு இருக்கா ஸோ இதை கேன்சல் பண்ணணுன்றதே கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க n - 1 -5ன்னு இருக்கு அப்படின்றத மறந்துடுவீங்க இது மல்டிப்ளிகேஷன்ல தான் இருக்கு ஸோ இதையும் நம்மளால கேன்சல் பண்ண முடியும் ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி உள்ள கொண்டு போயிட்டு கன்ஃபியூஸ் ஆகாம போட்டோம் சரிங்களா நீங்க கிளியரா இருக்கீங்கன்னா நீங்க அந்த மாதிரியே போட்டுக்கலாம் பிரச்சனை இல்லை அடுத்த கேள்வி போலாங்களா அடுத்து பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு இது நமக்கு ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்குறது இதே மாதிரி மாடல்ல நமக்கு ப்ரீவியஸ் இயர்லயும் கேட்டிருக்காங்க சரியா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மிஷன் 100 பிளேலிஸ்ட்ல மேக்ஸுக்கு நம்ம எல்லா டாபிக்கும் போட்டிருக்கோம் அதுல ப்ரீவியஸ் இயர் எல்லாமே கவர் பண்ணியிருப்போம் இதுலயும் நம்ம ப்ரீவியஸ் இயர் ஸ்கூல் புக் கலந்து கொடுக்குறோம் இன்கேஸ் இதுல இல்லாத ப்ரீவியஸ் இயர்ஸ் கூட நம்ம அதுல கொடுத்துருப்போம் ஸோ அதையும் மிஸ் பண்ணாம எல்லாரும் பாருங்க இந்த கேள்வியில என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க 3 + k × 18 - k 5k + 1 என்பவை ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன எனில் k இன் மதிப்பு காண்க அப்படின்ட்டாங்க ஒரு 3 நம்பருக்கு பதிலாக இங்க என்ன கொடுத்துருக்காங்க xy டேர்ம் அதாவது k டேர்ம் வச்சு கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு அது கூட்டு வரிசை தொடர் அப்படின்னா அதுல அந்த கேன்ற டேர்ம் என்ன அப்படின்னு கேட்கறாங்க நமக்கு கூட்டு வரிசை தொடர்னா ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர வேண்டியது பொது வித்தியாசம் தான் சரியா இங்க நமக்கு 3 நம்பருக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க 3 + k 18 - k 5k + 1 அப்படின்னு 3 அடுத்தடுத்த நம்பர் தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா இப்போ நமக்கு பொது வித்தியாசம் வேணும்னா என்ன பண்ணுவோம் செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் பண்ணுவோமா 18 - k - 3 + k வா இது எதுக்கு சமமா இருக்கும் இந்த தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்முக்கு சமமா இருக்கும் 5k + 1 - 18 - k சமமா தானே இருக்கும்
அதுதானே நம்ம கூட்டு வரிசை தொடர் சொல்லுவோம். இது என்னது கூட்டு வரிசை தொடர்ல பொது வித்தியாசம் எப்படி கண்டுபிடிப்போம்? T2 மைனஸ் T1 இங்க T3 மைனஸ் T2ன்னு போட்டுட்டு இது ரெண்டுமே நமக்கு சமமா இருந்தாதான் அதை நம்ம என்ன சொல்லுவோம்? கூட்டு வரிசை தொடர் ஏபி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால அதை தான் இங்க நான் மீன் பண்ணி என்ன எழுதியிருக்கேன்? சமம் அப்படின்னு சொல்லி மைனஸ் பண்ணி எழுதியிருக்கேன். இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கான ஆன்சர் கிடைச்சிடும். அவ்வளவுதான். இப்போ சால்வ் பண்ணலாமா? இங்க 18 மைனஸ் கேன்னு இருக்கா? 18 மைனஸ் கே. இப்போ இந்த மைனஸை நான் உள்ள கொண்டு போறேன். கொண்டு போனா என்ன வரும்? -3 மைனஸ் கே ஈக்குவல் டு இப்போ இங்க என்ன இருக்கு? 5k பிளஸ் 1 இருக்கு. இந்த மைனஸை உள்ள கொண்டு போறேன். -18 இங்க மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஸோ பிளஸ் கே. இங்க நீங்க மைனஸ் பிளஸ் கன்ஃபியூஷன் தான் லைட்டா இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? இங்க என்ன இருக்கு? 18 இங்க -3 நம்பரா இருக்கா? ஸோ 18 மைனஸ் 3 15. இங்க கே டேர்ம் இருக்கு மைனஸ் கே அப்படின்ட்டு. ஸோ -2kவா மாறிடும். ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் கே டேர்ம் இருக்கு 5k இங்க பிளஸ் கே இங்க பிளஸ் கே இங்க பிளஸ் 5k ஸோ 6k. இங்க என்னது? பிளஸ் 1 மைனஸ் 18. இதுக்கு என்ன அர்த்தம்? 1 மைனஸ் 18 இதுதான். அப்ப என்னது? இங்க -17 அப்படின்னு கிடைச்சிடும். ஓகேவா? இப்போ கே டேர்ம் எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வந்துட்டு மிச்ச டேர்மும் ஒரே பக்கம் கொண்டு போயிடலாமா? இங்க என்ன இருக்கு? 6kன்னு இருக்கு. இதை நான் இந்த 2kவை நான் இந்த பக்கம் கொண்டு போறேன்னு வச்சுக்கலாம். ஏன்னா -2k அந்த பக்கம் போயிடுச்சுன்னா பிளஸ் 2k ஸோ 8k. இங்க -17 இருக்கா? ஸோ இதை நான் இந்த சைடு எடுத்துட்டு வரேன்னா பிளஸ் 17 ஆயிடும். ஸோ இங்க 15 பிளஸ் 17 இருக்கும். 15 பிளஸ் 17 32 ஈக்குவல் டு 8k அப்படின்னு வரும். தெரியுதுங்களா? இந்த பக்கம் 15 பிளஸ் 17 இந்த பக்கம் 8kன்னு இருக்கும். இதை நீங்க ஆட் பண்ணா 32ன்னு வரும் ஈக்குவல் டு 8k. இதை நான் 8ஆம் வாய்ப்பால் அடிச்சேன்னா 4. ஸோ கே என்ன வந்துடும்? 4 தான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா? இப்போ நீங்க இப்படிதான் பண்ணணுமான்னு கேட்டா உங்களுக்கு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க இங்கே இந்த ஸ்டெப் புரியுது இல்ல உங்களுக்கு? இந்த ஸ்டெப்லயே நீங்க என்ன பண்ணலாம்னா ஆப்ஷனை நீங்க சப்ஸ்டியூட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? கேக்கு கொடுத்துருக்க ஆப்ஷனை சப்ஸ்டியூட் பண்ணி நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இது யாருக்காக சொல்றேன் அப்படின்னா பிளஸ் மைனஸ்ன்னு கன்ஃபியூஸ் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சொல்றோம். ஆப்ஷன்ல இருந்து இங்கேயே நீங்க கேக்கான வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி நம்பரா மாத்தி பண்ணலாம். ஓகேங்களா? ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க அப்படியே ட்ரை பண்ணலாம். அடுத்த கேள்வி போலாங்களா? அடுத்து பாருங்க. x10, y, 24, z என்பவை ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன எனில் xy z ஆகியவற்றின் மதிப்பு காண்க. சேம் போன சம் தான். ஆனா போன சம்ல என்னது? அந்த நம்பருக்குள்ளேயே அந்த கே இருந்துச்சா? இங்க என்னது? வெளியில இருக்க நம்பருக்குள்ளேயே ஏபி அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இதுக்கும் சேம் ப்ரொசீஜர் தான். போன சம் போட்டா அதே ப்ரொசீஜர் தான். கூட்டுத்தொடர் வரிசைன்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ பொது வித்தியாசம் டி என்னது? T2 மைனஸ் T1 ஈக்குவல் டு T3 மைனஸ் T2 ஈக்குவல் டு T4 மைனஸ் T3 இப்படி எழுதிட்டே போகலாம் இல்லையா? ஏன்னா நமக்கு சீரியஸும் அப்படியே போயிட்டே இருக்கு. ஸோ இப்படி எழுதிட்டே போகலாம். இந்த கேள்வியில் நமக்கு நம்பர் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? x, 10, y, 24, z. இப்போ இங்க நமக்கு d எப்படி எழுதலாம்னா 10 மைனஸ் எக்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாமா? d ஈக்குவல் டு 10 மைனஸ் எக்ஸ். அடுத்து என்ன எழுதலாம்? y மைனஸ் 10. ஸோ y மைனஸ் 10. அடுத்து என்ன பண்ணலாம்? 24 மைனஸ் y ஈக்குவல் டு 24 மைனஸ் y. இதை எதோட ஈக்குவேட் பண்ணலாம்? z மைனஸ் 24. இதுல இப்ப நமக்கு எக்ஸ் ஒய் இசட் மூணுமே கேட்டிருக்காங்க. இப்போ இதுல நமக்கு கம்மியான தெரியாத நம்பர் எத்தனை இருக்கோ அதுல ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கணும். இப்போ அதாவது என்ன சொல்றேன்னா இங்க பாருங்க, இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நான் எடுக்கிறேன்னு வைங்களேன், ஈக்குவல் டுன்னு வச்சு இங்க எக்ஸ் இங்க ஒய் ரெண்டு நம்பர் தெரியாது. ஓகேவா? இப்போ அதே இது நான் இது ரெண்டையும் எடுத்துக்கிறேன்னு வைங்க, ஈக்குவல் டு வச்சு இங்கேயும் ஒய் இங்கேயும் ஒய் ஒரே ஒரு நம்பர் தான் தெரியாம இருக்கும். ஸோ நான் இதை எடுத்தேன்னா ஈஸியா அந்த ஒய் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ மூணாவதா இங்க வாங்களேன், இதையும் நான் ஈக்குவேட் பண்றேன்னு வைங்க, இதையும் ஈக்குவேட் பண்ணா இங்க இசட் தெரியாது, இங்க ஒய் தெரியாது, இங்கே ரெண்டு அன்னோன் இருக்கும், ரெண்டு தெரியாம இருக்கும். ஸோ அதை சால்வ் பண்ண முடியாது. ஸோ ஒன்று தெரியாம இருக்கிறத நான் ஃபர்ஸ்ட் எடுத்து சால்வ் பண்றேன். சால்வ் பண்ண என்ன வரும்? y மைனஸ் 10 ஈக்குவல் டு 24 மைனஸ் ஒய்ன்னு இருக்கா? இப்போ இந்த மைனஸ் ஒய் இந்த பக்கம் வந்துச்சுன்னா பிளஸ் ஒய் ஆயிடும். ஸோ 2y. இங்கே மைனஸ் 10 அந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ் 10 ஆயிடும். ஸோ 34ன்னு கிடைச்சிடும். ஸோ ஒய் இப்போ என்ன வந்துடும்? 17 அப்படின்னு கிடைச்சிடும். இப்போ ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணா இங்க நமக்கு தெரியாம இருக்கிறது எக்ஸ் மட்டும் தான். இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணா இங்க நமக்கு தெரியாம இருக்கிறது z மட்டும் தான். ஸோ அடுத்த ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்? அடுத்து இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ண போறேன். என்னது? 10 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 10 அப்படின்ட்டு. இங்க ஒய் எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? 17ன்னு கிடைச்சிருச்சு. ஸோ 17 மைனஸ் 10 7. இங்க என்னது? 10 மைனஸ் எக்ஸ். இப்போ நான் இந்த 7 இந்த சைடு கொண்டு வந்தா என்னவாகும்? மைனஸ் 7ன்னு வந்துருமா? 10 மைனஸ் 7 3ன்னு இருக்கும். எக்ஸ் அந்த பக்கம் பிளஸ் ஆயிடும். ஸோ எக்ஸ் வந்து 3 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்னா இது பெரிய நம்பரா இருக்கு 24 மைனஸ் ஒய், இங்கே 24. ஸோ
இது ரெண்டையும் நீங்க ஈக்குவேட் பண்ணலாம், இல்ல இது ரெண்டையும் நீங்க ஈக்குவேட் பண்ணலாம். எப்படி வேணா நீங்க ஈக்குவேட் பண்ணி உங்களுக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நான் இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்றேன்னு வைங்க. என்ன இருக்கு? 24 மைனஸ் ஒய் ஈக்குவல் டு ஜெட் மைனஸ் 24. ஒய் நமக்கு என்ன தெரியும்? 17ன்னு தெரியும். 27ல 17 போயிடுச்சுன்னா என்னது? 7ன்னு இருக்குமா? ஸோ 7 ஈக்குவல் டு ஜெட் மைனஸ் 24. மைனஸ் 24 இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா பிளஸ் 24 ஆயிடுமா? 31 ஈக்குவல் டு ஜெட். அவ்வளோதான். மூணுமே ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ நமக்கு ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா இது ரெண்டையுமே வந்து கரெக்டாக ஏதாவது ஆப்ஷனில் மேட்ச் பண்ணி ஈஸியாக போட்டுருந்துருக்கலாம். இல்லை ஆப்ஷன்லேயே எக்ஸ் ஒய் இசட் அவங்க கொடுத்துருப்பாங்கல்ல, அதில் ஒரு ஆப்ஷனையும் இங்கே செக் பண்ணி ஈக்குவலாக வருதா அப்படின்ற மாதிரி எலிமினேஷனும் போட்டுருக்கலாம். நமக்கு ஆப்ஷன் வச்சு நான் நெக்ஸ்ட் சம் ட்ரை பண்ணுறேன், உங்களுக்கு அதுலேருந்து புரியும் ஆப்ஷன் வச்சு எப்படி போகணும் அப்படின்றது. நெக்ஸ்ட் சம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 6வது மற்றும் 8வது உறுப்புகளின் விகிதம் 7:9 அப்படின்ட்டாங்க. 6வது உறுப்பு T6ன்னு எழுதுவோமா, 8வது உறுப்பு T8ன்னு எழுதுவோமா, அதனுடைய விகிதம் தான் 7:9 கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன்? விகிதம் ரேஷியோவை பின்னமா ஃப்ராக்ஷனா எழுதியிருக்கேன். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 9வது மற்றும் 13வது உறுப்புகளின் விகிதம் காண்க அப்படின்ட்டாங்க. 9வது T9, 13வது T13 இதனுடைய உறுப்புகளின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இங்க நமக்கு T6ன்னு இருக்கா, இதை நம்ம எப்படி எழுதலாம்? A + 5D அப்படின்னு எழுதிக்கலாமா? T8 எப்படி எழுதலாம்? A + 7Dன்னு எழுதிக்கலாமா? ஒன்றும் இல்லை, நமக்கு ஃபார்முலா அப்படி என்ன தெரியும்? A + n - 1 × Dன்னு தெரியுமா? நான் இங்கே ஸ்ட்ரைட்டாக n - 1 போட்டுட்டேன். இங்கே 6 - 1 5, இங்கே 8 - 1 7 போட்டு ஈக்குவல் டு 7/9 அப்படின்னு வந்துடும். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? 9 இங்கே வரும், 7 இங்கே வரும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 9ஓட மல்டிப்ளை பண்ணுங்க. 9A + 9 5s are 45D ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன ஆகிடும்? 7A + 49D அப்படின்னு கிடைக்குமா? இப்போ ஏ டேர்ம் எல்லாத்தையும் ஒரே பக்கம் கொண்டு வரலாம். 9A 7A 7A இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் பண்ணுவோம். ஸோ 2A அப்படின்னு கிடைக்கும். இப்போ 45D நான் அந்த பக்கம் கொண்டு போறேன்னா -45Dன்னு இருக்குமா? ஸோ -45D அப்படின்னா என்ன வரும்? 4D அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஸோ இதில் இப்போ 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ ஏ என்னது நமக்கு? 2D அப்படின்னு தெரிஞ்சிருச்சா? ஓகேவா? இதை இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ T9/T13 எப்படி எழுதலாம் சொல்லுங்க? T9/T13 எப்படி எழுதலாம்? A + 8D / A + 12Dன்னு எழுதலாமா? இப்போ நமக்கு என்ன தெரியும்? A = 2D அப்படின்னு தெரியும். ஸோ நான் எல்லாமே D டேர்ம்ஸில் மாற்றிக்க போகிறேன். A 2D அப்படின்னா இங்கே என்ன வந்துடும்? 8D + 2D 10D அப்படின்னு ஆகிடும். இங்கே என்னது? 2D அப்படின்னா 12D + 2D 14D. இப்போ DD கேன்சல் ஆகிடும். இப்போ நமக்கு விகிதம் வேணும்னா என்னது? அதை கேன்சல் பண்ணி சின்னதாக ஒரு நம்பர் வரும்ல, அதுதானே விகிதம் சொல்லுவோம். இப்போ நான் 2ஆவது வைப்பல அடிக்கிறேன் அப்படின்னா 5, இங்கே 7ன்னு வரும். இதுக்கு மேலே இதை அடிக்க முடியாது. ஸோ நமக்கான விகிதம் என்னது? 5:7. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். சரிங்களா? ரொம்ப ஈஸி. நம்ம கிட்ட இருக்கிற 4 ஃபார்முலாவை மாற்றி மாற்றி சப்ஸ்டியூட் பண்ணி அப்படியே சால்வ் பண்ணி கொண்டு போகிறோம். அவ்வளோதாங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாங்களா? இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டதான். 18, A, B, -3 இவை கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளது எனில் A + B இன் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? இது நமக்கு கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொல்லிட்டாங்க. கூட்டுத்தொடர் வரிசைனால நம்ம என்ன பண்ணணும்? பொது வித்தியாசம் என்னன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணுமா? D = ஃபர்ஸ்ட் என்னது? T2 - T1. ஸோ A - 18. அடுத்து என்ன பண்ணணும்? T3 - T2. ஸோ B - A ஈக்குவல் டு -3 - B அப்படின்னு எழுதிக்கலாங்களா? இங்கே நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? A, B தனித்தனியாக கேட்கல. A + B அப்படின்னு அதனுடைய கூடுதல் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எந்த ஈக்குவேஷன் இருக்குன்னு பாருங்க. இங்கே BA ரெண்டும் இருக்கு, இங்கே B இருக்கு, இங்கே AB. ஸோ இது ரெண்டையும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா இது ரெண்டையும் எடுத்துக்கலாம். இங்கே 18 அப்படின்னு பெரிய நம்பர் இருக்கு, இங்கே சின்ன நம்பர் இருக்கிறதுனால நான் இது ரெண்டையும் எடுத்து இப்போ நான் சால்வ் பண்ண போறேன். சரிங்களா? ஸோ B - A ஈக்குவல் டு -3 - B. இப்போ நான் இந்த பியை இந்த சைட் கொண்டு வந்தால் என்னவாயிடும்? நமக்கு +B ஆகிடும். ஸோ 2B - A ஈக்குவல் டு -3. ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு A + Bன்னு தெரியணும். இங்கே ஆனால் ஒரு ஈக்குவேஷனாக தான் ஃபார்ம் ஆயிருக்கு. இதை நான் அப்படியே வச்சுக்கிறேன். அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இது ரெண்டையும் வச்சு சால்வ் பண்ண போகிறேன். சால்வ் பண்ணால் என்ன வரும்? A - 18 ஈக்குவல் டு B - Aன்னு இருக்குமா? ஓகேவா? இப்போ இதில் என்ன வரும் அப்படின்னா நான் இந்த பக்கம் A கொண்டு வரேன்னா 2A அப்படின்னு வரும். ஸோ 2A ஈக்குவல் டு B + 18 அப்படின்னு இங்கே ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ எனக்கு இங்கே A என்ன கொண்டு வரலாம்? A ஈக்குவல் டு B/2 + 9ன்னு வருமா? ஒன்றும் பண்ணலங்க, இங்கே 2வை இந்த பக்கம் கொண்டு போயிருக்கேன், வேற எதுவுமே பண்ணல. B/2 + 9ன்னு வரும்.
இங்கே நான் அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். 2b ஏக்கு பதிலாக என்ன பண்ண போகிறேன், மைனஸ் b/2 ப்ளஸ் 9 ஈக்குவல் டு -3 அப்படின்னு வரும். இதை சால்வ் பண்ணால் நமக்கு b என்ன அப்படின்னு கிடச்சிருமா? ஸோ இங்கே சால்வ் பண்ணலாமா? சால்வ் பண்ணால் என்ன வரும், 2b மைனஸ் b/2. எல்சிஎம் எடுப்போமா? அப்போ இங்கே 4ன்னு வரும். 4b மைனஸ் b 3b. ஸோ 3b/2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ -9 ஈக்குவல் டு -3 இருக்கும். இங்கே இந்த -9 இந்த சைட் கொண்டு போகிறப்போ +9 ஆகுமா? ஸோ 3b/2 ஈக்குவல் டு 6ன்னு வந்துடும். +9 - 3 6ன்னு வந்துடும். அடுத்து இதை நம்ம 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2, b என்ன கிடச்சிருச்சு நமக்கு, 4 அப்படின்னு கிடச்சிருச்சு. இதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு b கேட்கல. இங்கே நமக்கு தேவையான b4 மட்டும் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். a இன்னும் நம்ம கண்டுபிடிக்கல. ஓகேங்களா? அதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ண போகிறோம். இங்கே 4ன்னு போட்டால் என்ன வரும், 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2ன்னு வரும். ஸோ 9 + 2 a என்ன கிடைக்கும், 11 அப்படின்னு கிடச்சிருச்சிங்களா? ஸோ இங்கே 11. ஸோ 11 + 4 15. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? இங்கே நம்ம ஃபஸ்ட்டு என்ன ட்ரை பண்ணோம்னா, இங்கேயே அதாவது ஒரு ஸ்டெப்லேயே வந்துருதா அப்படின்றத தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணோம். அதாவது இங்கே a + b அப்படின்னு நேரடியாக கிடைக்குதா அப்படின்றத ட்ரை பண்ணோம். நமக்கு அந்த மாதிரி கிடைக்கல. ஸோ நம்ம ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி ab கண்டுபிடிச்சி பண்ணுற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஈஸி தான் நமக்கு. அடுத்த கேள்வி போலாங்களா? அடுத்து பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. 1 + 5 + 9 என்ற தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 190 கிடைக்கும் அப்படின்ட்டாங்க. கூடுதல் 190 அப்படின்ட்டாங்க. ஸோ சம்மு 119 கொடுத்துட்டாங்க. ஆனால் இது என்ன தொடர் வரிசைன்னு கொடுக்கல. கூட்டு தொடர் வரிசையா இல்லை பெருக்கு தொடர் வரிசையான்னு கொடுக்கல. ஃபர்ஸ்ட் அதுதான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா இங்கே பாருங்க எப்படி கண்டுபிடிக்கணும், பொது வித்தியாசம் கண்டுபிடிப்போமா? டி 5 - 1 4, இங்கே 9 - 5 4 தான். ஸோ பொது வித்தியாசம் சமமாக தான் வருது. ஸோ இது என்ன வரிசை, ஏபி அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, எத்தனை உறுப்புகளை கூட்டினால் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ n தான் வந்து என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நமக்கு ஃபார்முலா SNக்கு என்ன தெரியும், n/2 × a + lன்னு தெரியுமா? இதில் நமக்கு a தெரியும், SNனும் கொடுத்துட்டாங்க. n தான் கேள்வியில் கேட்டிருக்காங்க. l தெரியுமா பாருங்களேன், எல்லும் நமக்கு இந்த கேள்வியில் தெரியாது. அப்போ இந்த கேள்வியில் மொத்தம் 2 அன்னோன், 2 தெரியல. ஸோ அப்போ இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இதுக்கு நமக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது, ஞாபகம் இருக்குங்களா? 5th ஃபார்முலான்னு சொன்னோம். n/2 × 2a + n - 1 × d. ஸோ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி நம்ம இப்போ கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? இப்போ எல்லாமே ஸ்ட்ரைட்டாக சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கான ஆன்சர் கிடைச்சிடும். சப்ஸ்டியூட் பண்ணலாங்களா? SN அதுதான் என்ன கொடுத்துருக்காங்க, 190 ஈக்குவல் டு n/2. n நமக்கு என்னன்னு தெரியாது, 2a. a என்னது 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ 2 × 1 + n - 1 என்னன்னு தெரியாது, d என்னது 4. சால்வ் பண்ணலாமா? இப்போ இந்த 2 இங்கே வந்துச்சுன்னா இங்கே என்ன ஆகிடும், 380 ஈக்குவல் டு n. இப்போ இங்கே என்ன இருக்கும், 2 + இந்த 4 நான் உள்ளே கொண்டு போகிறேன்னா 4n - 4ன்னு இருக்குமா? இப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன ஆகும், 4n, இங்கே 2 - 4, ஸோ -2ன்னு வருமா? ஓகேவா? திரும்ப இப்போ இந்த எண்ணை திரும்ப உள்ளே கொண்டு போகிறோம். கொண்டு போனால் 4n² - 2n ஈக்குவல் டு 318 இருக்கும். இது நமக்கு ஒரு ஈக்குவேஷன் மாதிரி இருக்குது. இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா பண்ணாதீங்க. ஓகேவா? சால்வ் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப லென்த்தியாக போகும், கன்ஃபியூஸ்டாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் பண்ண வேண்டாம். இங்கே கொடுத்துருக்குற ஆப்ஷன் வச்சு செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் 5 10 இருந்ததுன்னா அதை செக் பண்ணி பார்த்துட்டு மிச்சம் இருக்கிற நம்பருக்கு அப்புறமா செக் பண்ணுங்கள். ஆப்ஷன் வச்சு செக் பண்ணுறது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே முடிஞ்சிடும் நீங்கள் அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்குள்ள. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் 10 ஆப்ஷன் வச்சு ட்ரை பண்ண போகிறேன். ட்ரை பண்ணால் இங்கே என்ன வரும், 10² 100ன்னு வருமா? ஸோ 400, இங்கே 10 - 20, ஸோ 400 - 20 380 அப்படின்னு ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ரெண்டு பக்கமும் சமமாக வந்துருச்சா? ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. இன்கேஸ் நமக்கு சமமாக வரல அப்படின்னா அடுத்து இன்னொரு ஆப்ஷன் வச்சு ட்ரை பண்ணி பார்த்துருந்துருக்கணும். அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. இது நமக்கு ஸ்கூல் புக்ல இருந்து எடுத்த கொஸ்டின் தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 6வது உறுப்பின் 6 மடங்கும் 7வது உறுப்பின் 7 மடங்கும் சமம் எனில் அக்கூட்டுத்தொடர் வரிசையின் 13வது உறுப்பு காண்க அப்படின்னு இருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாமா? என்ன சொல்லியிருக்காங்க, கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏபி என்ன கொடுத்துருக்காங்க, 6வது உறுப்பின் 6 மடங்கு. 6வது உறுப்பை நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி எழுதுவோம், T6ன்னு எழுதுவோமா? இதனுடைய 6 மடங்கு 7வது உறுப்பின் 7 மடங்கும் சமம் அப்படின்ட்டாங்க. 7வது உறுப்பை T7 எழுதுவோமா? 7வது உறுப்பின் 7 மடங்கும் சமம். இதுதான் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, எனில் அக்கூட்டுத்தொடர் வரிசையின் 13வது உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. T13 என்ன அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. நமக்கு மேக்சிமம் இந்த மாதிரி கொஸ்டின்ல 0 தான் ஆன்சர் இருக்கும். எந்த மாதிரி கொஸ்டின்ல மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க 6 6, இங்க 7 7 அப்படின்ற மாதிரி நீங்க பாத்துட்டீங்கனாலே இங்க உங்களுக்கு எந்த நம்பர் கேட்டிருந்தாலும் கண்ணை மூடிட்டு 0ன்னு போட்டுடலாம்.
சரிங்களா? ஸோ நான் இப்போ சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி சம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போட்டுருங்க. சரிங்களா? இப்போ பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, 6 டேர்ம் T6 எப்படி எழுதலாம் நம்ம, a + 5d அப்படின்னு எழுதிக்கலாங்களா? ஸோ a + 5d ஈக்குவல் டு 7. இங்கே T7 எப்படி எழுதலாம், a + 6d அப்படின்னு எழுதிக்கலாமா? கிளியரா? ஓகேவா? இப்போ இந்த 6 நான் உள்ள கொண்டு போனா 6a + 30d ஈக்குவல் டு, இப்போ இந்த 7 உள்ள கொண்டு போனா 7a + 42d. கிளியரா? இப்போ நான் இந்த 6a இந்த சைடு கொண்டு போறேன். கொண்டு போனா என்ன வரும், a அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? அந்த பக்கம் கொண்டு போனா a அப்படின்னு வரும். இப்போ நான் இந்த 30ஐயும் அந்த சைடே கொண்டு போறேன். -30 ஆகுமா? 42 - 30 + 12d இருக்கும். ஸோ இங்க என்ன இருக்கும், 0 அப்படின்னு கிடைச்சிருமா? இங்க 30 42 ஸோ 12. ஓகே தானே? ஸோ a + 12d = 0 அப்படின்னு கிடைச்சிச்சு. இங்க இப்போ T13 நம்ம எப்படி எழுதுவோம், a + 12dன்னு எழுதுவோமா? ஓகேவா? அதுதான் இப்போ இங்க நமக்கு என்ன கிடைச்சிச்சு, 0ன்னு கிடைச்சிருச்சு. ஸோ அதுதான் இங்க 0. ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கிளியர் தானே? ஸோ இந்த மாதிரி 6 6 7 7 அந்த மாதிரி ஒரே எண் வந்துச்சு அப்படின்னாலே கண்ணை மூடிட்டு நீங்க என்ன பண்ணிடலாம், 0 அப்படின்னு போட்டுருவோம். இங்க எந்த டேர்ம் கொடுத்துருந்தாலும் நீங்க 0 அப்படின்னு போட்டுருவோம். அந்த ஃபார்மேட்ல தான் அவங்க கொஸ்டின் கொடுப்பாங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் உறுப்பு 1 மற்றும் பொது வித்தியாசம் 4 எனில் பின்வரும் எண்களில் எது இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் வித்தியாசமான சம் தான். என்ன கொடுத்துருக்காங்க, கூட்டுத்தொடர் வரிசைன்ட்டாங்க, ஏபி கொடுத்துட்டு முதல் உறுப்பு 1 அப்படின்ட்டாங்க. ஸோ A1 மற்றும் பொது வித்தியாசம் 4, டி என்ன கொடுத்துட்டாங்க, 4ன்னு கொடுத்துட்டாங்க. எனில் பின்வரும் எண்களில் எது இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும். கொடுத்திருக்கிற நம்பர்ல எது கூட்டுத்தொடர் வரிசையில ஒரு எண்ணா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏதோ ஒரு கூட்டுத்தொடர் வரிசை 1 3 3 3 அப்படி போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல ஒரு நம்பரா கீழே கொடுத்திருக்கிற நம்பர்ல எந்த நம்பர் இருக்கும் அப்படின்றதுதான் வந்து கேள்வியா கேட்டிருக்காங்க. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லுங்களேன். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா, இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத? இங்க பாருங்க, நமக்கு ஏடின்னு கொடுத்துட்டாங்க. இந்த கொடுத்துருக்க ஆப்ஷன்ல ஏதாவது ஒரு டேர்முக்குள்ள இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நமக்கு டேர்ம் அப்படின்ற மாதிரியே வந்துருச்சு அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான், டேர்ம் அப்படின்னாலே ஞாபகம் இருக்கணும். என்னது, டிஎன், ஏ பிளஸ் n - 1 × டி அப்படின்ற மாதிரி ஞாபகம் இருக்கணும். ஓகேவா? இதுல நமக்கு இந்த டிஎன்ன்றது தான் கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல இருக்கிற ஒன்னொன்னா நம்ம ட்ரை பண்ண போறோம். சரியா? இதுல நமக்கு ஏ தெரியும், டி தெரியும். என்னன்றது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஏதாவது கொடுத்துருக்காங்களா, அதுக்கு நமக்கு க்ளூ மாதிரி எதுவுமே கொடுக்கல. ஸோ அந்த n - 1ஐயும் நம்ம அப்படியே தான் வச்சுக்க போறோம். ஏன் நமக்கு இங்க 1 தெரியுமா? ஸோ 1 பிளஸ் n - 1 நமக்கு தெரியாது. ஸோ n - 1 × 4. இதை ஒரு ஈக்குவேஷனை மாத்திக்கலாமா? 1 + 4n - 4. இப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 4n - 3 அப்படின்னு கிடைக்கும் இந்த பக்கம். ஸோ இந்த பக்கம் நம்ம இப்போ ஒரு ஆப்ஷனா ட்ரை பண்ண போறோம். 4n - 3 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 4551. இந்த சைடு என்ன இருக்கு, 4n - 3 இருக்கா, 4n - 3. இப்போ இந்த +3 இந்த -3 இந்த சைடு போச்சுன்னா +3 ஆயிடுமா? இப்போ இங்க என்ன நம்பர் ஆயிடும், 4554 = 4n கிடைக்கும். ஓகேவா? இப்போ இது ÷ 4 பண்ண முடிஞ்சா இப்போ வரக்கூடிய ஆன்சர் கரெக்டான ஆன்சர். ஒரு முழு எண்ணா வந்துச்சு அப்படின்னா இந்த நம்பர் இந்த சீரியஸ்க்குள்ள இருக்கு அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். முழு எண்ணா வரல அப்படின்னா இந்த நம்பர் இந்த சீரியஸ்க்குள்ள ஏதோ ஒரு சீரியஸ் இப்போ பேசிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த சீரியஸ்க்குள்ள இல்ல, அந்த வரிசைக்குள்ள இல்ல அப்படின்றதுதான் அர்த்தம். ஓகேங்களா? இப்போ 4ஆம் வாய்ப்பால் அடிக்க முடியுதான்னு பாருங்க. 1ல 4, 1ல 4 மிச்சம் 1. ஸோ 3ல 12 மிச்சம் 3, 34 டிவைட் ஆகாது. ஸோ நமக்கு புள்ளி வச்சுதான் வரும், 8 புள்ளி அப்படின்ற மாதிரி. ஸோ இது என்னது, நமக்கு நம்ம இப்போ பேசிட்டு இருக்கிற இந்த வரிசை சீரியஸ்க்குள்ள இந்த நம்பர் இல்லை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. அடுத்து என்னது, இந்த நம்பர் வச்சு ட்ரை பண்ண போறோம். என்னது, 10091. இந்த சைடு என்ன இருக்கு, சேம் 4n - 3. இப்போ இந்த 3 இந்த சைடு வந்துச்சுன்னா +3. ஸோ 10094 = 4n. இப்போ 4ஆம் வாய்ப்பால் இது அடிப்படுதான்னு பார்ப்போமா? 2ல 8 மிச்சம் 2, 4ல 20. இங்க என்னது, 2ல 8 மிச்சம் 1, 14. அது வந்து 4ஆம் வாய்ப்பால் அடிப்படாது. ஸோ இதுவும் கிடையாது. அடுத்த ஆப்ஷன் ட்ரை பண்ண போறோம். என்னது, 7881. 7881 = 4n - 3. இப்போ இந்த 3 இந்த சைடு வந்துச்சுன்னா பிளஸ். ஸோ 7884 = 4n. இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். 4ஆம் வாய்ப்பால் அடிப்படுதான்னு பார்த்தா 1ல 4 மிச்சம் 3. ஸோ 9ல 36 மிச்சம் 2, 7ல 28 1 அடிப்படுது. முழு எண்ணா வந்துருச்சு. ஓகேவா? ஸோ 1971வது டேர்மா இந்த நம்பர் இப்போ பேசிட்டு இருக்கிற சீரியஸ்ல இருக்கு அப்படின்றதுதான் அர்த்தம். புரியுதுங்களா?
ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு நம்பர் சீரியஸை பற்றி பேசிட்டு இருக்காங்கப்பா. அந்த நம்பர் சீரியஸ், அந்த எண் வரிசையோட முதல் எண் 1 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அதுக்குள்ள இருக்கிற பொது வித்தியாசம், அந்த நம்பருக்குள்ள இருக்கிற பொது வித்தியாசம் 4ன்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு இப்போ கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல ஏதாவது ஒரு நம்பர் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த சீரியஸ்க்குள்ள, இந்த வரிசைக்குள்ள வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு என்னது, இந்த டேர்ம் ஏதாவது ஒரு டேர்ம்குள்ள வருமானு செக் பண்றதுக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா a + n - 1 × d. இதுல நமக்கு tnன்றது நம்ம ஆப்ஷன்ல ஒன்னொன்னா சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்க போறோம். இங்க நமக்கு எத்தனாவது டேர்மா வருதுன்றது n தெரியாது, ஏவும் டியும் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இது இந்த பக்கம் நான் ஒரு ஈக்குவேஷனா வச்சுக்கிறேன், 4n - 3. ஒரு ஆப்ஷனா சப்ஸ்டியூட் பண்றேன். சப்ஸ்டியூட் பண்றப்போ என்னன்றது என்னது, எத்தனாவது டேர்மா வருது அப்படின்றது தான். எத்தனாவது டேர்ம் அப்படின்றத சொல்றப்போ நம்ம புள்ளி வச்சு சொல்லுவோமா, டெசிமல்ல சொல்லுவோமா, சொல்ல மாட்டோம் இல்லைங்களா? ஸோ முழு எண்ணா எந்த ஆப்ஷன் சப்ஸ்டியூட் பண்றப்போ வருதோ அந்த டேர்ம் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற நம்பர் சீரியஸ்க்குள்ள இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? நமக்கு முதல் 2 ஆப்ஷன் வரல, 3வது ஆப்ஷன் சப்ஸ்டியூட் பண்றப்ப தான் முழு எண்ணா வந்துச்சு. அப்போ இந்த 7881 இருக்கு இல்லையா, இந்த நம்பர் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற ஒரு சீரியஸ்க்குள்ள எத்தனாவது டேர்மா இருக்கு, 1971வது நம்பரா இருக்கு அப்படின்றதுதான் அர்த்தம். கிளியருங்களா? அடுத்த கேள்வி போலாமா? இந்த கொஸ்டின் நமக்கு இன்னுமே எந்த எக்ஸாம்லையும் கேட்கலாம், இந்த டைப் கேட்கலாம். ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த சம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. இது ஹோம்ஒர்க் சம். ஓகேவா? ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம் சால்வ் பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் கிராஸ் செக் பண்ணுங்க, சால்வ் பண்ணிட்டு நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்த டைப்புக்குள்ளே பார்க்க போகிறோம். இப்போ நம்ம யூஸ் பண்ண அதே 5 ஃபார்முலா தாங்க. ஆனால் என்னன்னா கேள்வி நமக்கு இப்போ வேர்டு ப்ராப்ளமாக கொடுத்துருப்பாங்க, எழுத்து வடிவத்தில் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம டேட்டாவாக கன்வெர்ட் பண்ணிட்டு எந்த ஃபார்முலா சூட் ஆகும் அப்படின்றத பார்த்துட்டு நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இங்க பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஒரு சினிமா அரங்கின் முதல் வரிசையில் 20 இருக்கைகளும் மொத்தம் 30 வரிசைகளும் உள்ளன அப்படின்ட்டாங்க. முதல் வரிசையில 20 இருக்கை அப்படின்ட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரோல 20 இருக்கை, 20 சீட்ஸ். மொத்தம் எத்தனை சீட் சொல்லியிருக்காங்க, 30 வரிசை அப்படின்ட்டாங்க. ஸோ 30 ரோ இருக்கு மொத்தம். ஓகேவா? 1 2 3 அப்படின்னு போயிட்டே இருக்கு, 30 ரோ இருக்கு. அடுத்து என்ன கேட்குறாங்க பாருங்க, அடுத்தடுத்த ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையை விட 2 இருக்கைகள் கூடுதலாக உள்ளன. அதாவது அடுத்தடுத்து ஒவ்வொரு வரிசையிலும், இப்போ ஃபர்ஸ்ட் ரோல 20 சீட்டுன்னு சொல்லிட்டாங்களா, அடுத்தடுத்து ஒவ்வொரு வரிசையிலும் இப்போ செகண்ட் ரோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதற்கு முந்தைய வரிசையை விட 2 இருக்கைகள் கூடுதல் அப்படின்ட்டாங்க. இப்போ செகண்ட் ரோல எத்தனை சீட் இருக்கு, 2 சீட்டு ஜாஸ்தியா இருக்கு. அப்ப இங்க எத்தனை சீட் இருக்கும், 22 சீட்டு. இப்போ தேர்ட் ரோல சொல்லுங்க, அதே மாதிரி 3வது வரிசையில எத்தனை சீட் இருக்கும், 22 + 2 24 சீட் இருக்கும். ஓகேவா? இப்ப அடுத்து என்ன கேட்கறாங்க பாருங்க, கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்கும் அப்படின்றாங்க. அதாவது 30th ரோல எத்தனை சீட் இருக்கும்னு கேட்கறாங்க. ஓகேவா? நீங்க இதே மாதிரி ஒரு வரிசை, 2 வரிசை, 3 வரிசை, 5 வரிசை, 10 வரிசையில எத்தனை சீட் இருக்கும் 2 2 கூட்டிட்டு போய் நீங்க, அதாவது 2 2 ஆட் பண்ணிட்டே போய் எத்தனை சீட் இருக்கும்னு கண்டுபிடிக்கலாம். இது ஆனா பெரிய ப்ராசஸ். இங்க இன்டைரக்டா நமக்கு என்னது, நம்பர் சீரியஸ் சம் தான். என்ன சொல்றாங்க, நம்பர் சீரியஸ் இப்போ நமக்கு எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு பாருங்களேன், அந்த சீரியஸ் எப்படி உருவாயிருக்குன்னு பாருங்க. 20 + 22 + 24 அப்படின்னு போயிட்டே இருக்கு. எவ்வளோ வரைக்கும், அப் டு 30வது ரோ வரைக்கும். ஸோ அப் டு 30th டேர்ம். இதுதான் நம்மளுடைய ஒரிஜினல் கொஸ்டின். இந்த கொஸ்டினை தான் இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இங்க இப்ப என்ன கேக்குறாங்க அப்படின்னா, இந்த 30வது டேர்ம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. T30 என்ன, இதுதான் நம்மளுடைய கேள்வி. இப்ப நான் இங்க 2 வரிசையில சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா, இததான் இங்க லென்த்தியா 3 வரிசைக்கு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ரோல 20 சீட் இருக்கு, 2வது ரோல 22 சீட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 30வது ரோல எத்தனை சீட் இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? 2 2 கூடிட்டே போகுது அப்படின்றாங்க. அப்ப நம்ம இப்படி ரிவர்ஸ்ல போனா என்ன ஆகும், பொது வித்தியாசம் 2 அப்படின்னு கிடைக்கும். இந்த சீரியஸ் தான் அங்க சொல்லியிருக்காங்க, இன்டைரக்டா சொல்லியிருக்காங்க. இப்ப நமக்கு ஏ என்ன தெரிஞ்சிருச்சு, 20 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. நமக்கு இங்க T30யோட ஃபார்முலா என்னது, A + 29D தான் இல்லையா. ஏ தான் நமக்கு 20ன்னு தெரிஞ்சிருச்சு, டி நமக்கு என்ன கிடைச்சிருச்சு, 2ன்னு தெரிஞ்சிருச்சு. சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கான ஆன்சர் கிடைச்சிடும். A 20 + 29 D 2. ஓகேவா? 29 × 18 1. ஸோ 58 + 20. ஸோ டோட்டலா எத்தனை இருக்கும், 78 சீட் இருக்கும். 30வது ரோல டோட்டலா எத்தனை சீட் இருக்கும், 78 சீட் இருக்கும். புரியுதுங்களா? கிளியரா? ஃபர்ஸ்ட் ரோல 20 சீட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, மொத்தம் 30 வரிசைன்னு சொல்லிட்டாங்க, 30 ரோஸ்னு சொல்லிட்டாங்க. அடுத்தடுத்த ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையை விட 2
இருக்கைகள் கூடுதலாக உள்ளன அப்படின்ட்டாங்க. அதனால தான் 22ன்னு போட்டிருக்கோம். லாஸ்ட்ல என்ன கேட்டிருக்காங்க, கடைசி வரிசையில இந்த 30th ரோல எத்தனை சீட் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது T30 தான் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கிளியரா? ரொம்ப ஈஸி. இப்போ உங்களுக்கு இந்த ஃபார்முலா இது எதுவுமே தெரியலனாலும் நீங்க இந்த சம் சால்வ் பண்ணலாம். எப்படி சால்வ் பண்ணலாம்? இந்த மாதிரி ரெண்டு ரெண்டா கூட்டிகிட்டே போய் நம்ம லாஸ்ட்ல 30 ரோ வர்ற வரைக்கும் என்ன அப்படின்றது போடலாம். இது எப்போனா உங்களுக்கு ஃபார்முலா மறந்துருச்சு இல்லை கான்செப்ட் தெரியல அப்படின்றப்போ நீங்கள் அப்படியும் போட்டுக்கலாம். பட் ஆனால் அது கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸ், அவ்வளோதான், டைம் ஆகும். அடுத்த கேள்வி போலாங்களா? என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. பிரியா தனது முதல் மாத வருமானமாக 15,000 ஈட்டுகிறார் அப்படின்ட்டாங்க. அதன் பிறகு ஒவ்வொரு ஆண்டும் அவரது மாத வருமானம் 1,500 உயர்கிறது. முதல் ஆண்டு அப்படின்ட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது, 15,000 வாங்குறாங்க. ஓகேவா? அதன் பிறகு ஒவ்வொரு ஆண்டும் அவரது மாத வருமானம் 1,500 உயர்கிறது. அப்போ இது ஃபர்ஸ்டா? ரெண்டாவது வருஷம் என்னவா இருக்கும் அவங்களுடைய சம்பளம்? இதுல 1,500 கூடுது அப்படின்னா 16,500 இருக்குமா? ஓகேவா? இப்போதைக்கு நான் ரெண்டாவது வருஷத்தோட நிறுத்துறேன். நம்ம வேணா மூணாவது வருஷத்தையும் எழுதிக்கலாம். மூணாவது வருஷம் இதுல இருந்து திரும்ப என்ன பண்ணுது, 1,500 கூடுது. ஸோ 18,000 அப்படின்னு இருக்கும். இப்படியே போயிட்டே இருக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்க, அவளுடைய முதல் மாத செலவு 13,000 மற்றும் அவளது மாதாந்திர செலவு ஒவ்வொரு ஆண்டும் 900 உயர்கிறது அப்படின்ட்டாங்க. முதல் மாத செலவு எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 13,000. இது என்னது? அவருடைய சம்பளம், சேலரி. ஓகேவா? அடுத்து எதை பத்தி பேசியிருக்காங்க? செலவு, எக்ஸ்பெண்டிச்சர். இதை பத்தி தான் பேசியிருக்காங்க. மாச செலவு என்னன்னு சொல்றாங்க? 13,000 அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தடுத்த வருஷம் என்ன ஆகுது? 900 ஜாஸ்தி ஆகுது செலவுல. ஓகேவா? அப்போ இங்க அடுத்த வருஷம் செலவு என்னவாகும்? 13,900. அடுத்து இதுல கூடுச்சு அப்படின்னா 14,800 அப்படின்னு ஆகுமா? ஒன்றும் பண்ணல. இதுல இருந்து 900 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், இதுல இருந்து 900 கூட்டியிருக்கேன், அதான் பண்ணியிருக்கேன். இப்ப அடுத்த கேள்வியில என்ன கேக்குறாங்க, பிரியாவின் மாதாந்திர சேமிப்பு 20,000 அடைய எவ்வளவு காலம் ஆகும் அப்படின்ட்டாங்க. மாதாந்திர சேமிப்பு 20,000 ஆக எவ்வளவு காலம் ஆகும்? சேமிப்பு பத்தி பேசுறாங்க, சேவிங்ஸ் பத்தி பேசுறாங்க. சேவிங்ஸ் நம்ம எப்ப பண்ணுவோங்க? இருக்கிற சம்பளத்தை செலவழிச்சு முடிச்சுட்டு மிச்சம் இருக்கிறத சேவிங்ஸ் பண்ணுவோம். சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சேவிங்ஸ் எடுத்து வச்சுட்டு அப்புறம் தான் செலவை அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு சிலர் செலவு நம்ம தாராளமா பண்ணிட்டு அப்புறமா சேவ் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இப்போ நமக்கு செலவு கொடுத்ததுனால இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி சேவிங்ஸ் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறோம். மாசத்துல எவ்வளவு சேவிங் பண்றாங்க பாருங்களேன். 15,000 இருந்து 13,000 போயிருச்சு அப்படின்னா எவ்வளவு சேர்க்கிறாங்க? 2,000 சேர்க்கிறாங்க. ஓகேவா? ரெண்டாவது வருஷத்துல எவ்வளவு சேர்க்கிறாங்க பாருங்க. 16,500 இருந்து இப்போ 13,900 போயிருச்சுன்னா என்ன இருக்கு? இங்க 2 0, 15, 5. ஓகேவா? 2 இங்க என்னது? 2,600 ரூபாய் சேர்க்கிறாங்க. ஓகேவா? அடுத்து மூணாவது வருஷத்துல எவ்வளவு சேர்க்கிறாங்கன்னு பாருங்க. 18,000த்துல 14,800 போச்சுன்னா என்ன இருக்கும்? 2 இங்க 10, 7ன்னு வச்சுக்கலாம். 3,200 ரூபாய் அப்படின்னு சேமிப்பாங்க. இது என்னது? இவங்களுடைய மாத சேவிங்ஸ். ஓகேவா? மாசம் மாசம் எவ்வளவு சேமிக்கிறாங்கன்றதுதான் இது. இப்போ கேள்வியில என்ன கேக்குறாங்க, இந்த சேவிங்ஸ் 20,000 வரணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு காலம் தேவைப்படும், எத்தனை வருஷம் ஆகும்? அதாவது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இயர்னு போட்டோம்ல, இதுல எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்றதுதான் அவங்களுடைய கேள்வி. இப்போ நமக்கு புதுசா ஒரு சீரியஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. என்ன சீரியஸ்னு உங்களால உருவாக்க முடியுதா பாருங்க. இங்க பாருங்க, 2,000, 2,600, 3,200 அப்படியே போயிட்டே இருக்கு. எவ்வளவு போகுது? 20,000 வரைக்கும் போகணும். அப்படி போச்சு அப்படின்னா எத்தனை வருஷம் ஆகும்? இந்த எண்ணு 20,000 வர்றதுக்கு எவ்வளவு வருஷம் ஆகும்? இங்க எண்ணு தான் என்னன்னு கேள்வியில கேக்குறாங்க. சோ எண்ணு தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது நமக்கு ஏபி சீரியஸ் மாதிரி ஆயிடுச்சா? இதுல பொது டிஃபரன்ஸ் என்னது பாருங்க, d = 600 அப்படின்னு கிடைச்சிருமா? இப்போ நமக்கு எண்ணு தான் தெரியணும். எண்ணு தெரியணும்னா நம்மளுடைய ஃபார்முலா என்ன? L - A/D + 1 அப்படின்னு போட்டுக்கலாமா? இங்க லாஸ்ட் என்னது? 20,000. A என்னது? 2,000. ஸோ 20,000த்துல 2,000 போயிடுச்சுன்னா என்னது? 18,000. அப்ப இங்க L - A என்ன கிடைக்கும்? 18,000 டிவைடட் பை D என்னது? 600 + 1. இப்போ இந்த 2 0 கேன்சல் ஆயிடும். கேன்சல் பண்ணிட்டு இப்போ 6 வாய்ப்பால் அடிச்சோம்னா 30 அப்படின்னு வரும். ஸோ 30 + 1 31. 31 வருஷம் கழிச்சு தான் என்ன ஆகும்? அவங்களுடைய சேவிங்ஸ் 20,000 மாறும். ஓகேவா? ஸோ இதே நம்பர் சீரியஸ் தான், ஆனா என்னது நமக்கு எழுத்து வடிவத்துல கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த சீரியஸா மாத்தணும். மாத்திட்டோம்னா நமக்கான ஆன்சர் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். எண்ணு கண்டுபிடிக்கிறது எவ்வளவு ஈஸி பாத்தீங்களா? 2 ஸ்டெப்ல முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் இந்த டேட்டாவை கன்வெர்ட் பண்றது மட்டும் தான் நம்மளுடைய டாஸ்கா இருக்கும். ஓகேங்களா? அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு நமக்கு ஏத்த மாதிரி எழுதிட்டோம் அப்படின்னா ஈஸியா முடிஞ்சிடும்.
இன்னொரு டைம் இந்த கொஸ்டின் ரிப்பீட் பண்றேங்க, பாத்துக்கோங்க. என்ன கொடுத்துருந்தாங்க? ஃபர்ஸ்ட் மாத வருமானம் கொடுத்துருந்தாங்க 15,000. ஒரு மாசமும் என்ன ஆகுது அப்படின்னு போட்டிருந்தாங்க, 1500 இன்க்ரீஸ் ஆகுதுன்னு போட்டிருந்தாங்க. ஸோ 15,000ல இருந்து 1500, இந்த 16,500ல இருந்து 1500 கூட்டி நீங்க போட்டு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? செலவு ஃபர்ஸ்ட் மாசம் 13,000 பண்றாங்க, அப்புறம் போக போக 900 இன்க்ரீஸ் பண்றாங்க, உயர்கிறது அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதனால 900 நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ சேவிங்ஸை பத்தி பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்க? கேள்வியில எப்போ 20,000 மாசம் சேமிப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு மாசம் அவங்க எவ்வளவு சேமிச்சாங்க என்ன நமக்கு டீடைல் தெரியணும் இல்லைங்களா? ஸோ நான் என்ன பண்றேன், மொத்த சம்பளத்துல இருந்து செலவை மைனஸ் பண்ணி சேவிங்ஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? 2வது மாசம் என்ன அப்படின்றதை கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நான் மாசம் கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சிட்டு நமக்கு இப்போ ஒரு சீரியஸ் ஆயிடுச்சா? மாசம் 2000 சேமிக்கிறாங்க, 2வது மாசம் 2600, 3வது மாசம் 3200. கேள்வியில என்னன்னா 20,000 சேமிக்கிறதுக்கு எத்தனை மாசம் ஆகும் அப்படின்றதுதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 2000ல இருந்து அப்படியே கூடி 20,000 மாறுது. இங்க பொது வித்தியாசம் என்னது? 600 ரூபாய் மாசம் அதிகமா சேர்த்துட்டே வராங்க. ஸோ டி 600. என் என்னன்னு தான் கேட்கறாங்க. லாஸ்ட் டேர்ம் தெரியும், ஃபர்ஸ்ட் டேர்ம் தெரியும். ஸோ இதுல இருந்து என் கண்டுபிடிச்சிடலாங்களா? அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள். நம்ம எப்பயும் போல அதே 5 ஃபார்முலா தாங்க, வேற எதுவுமே புதுசா பண்ண போறது இல்ல. அதுல நம்ம டேட்டா மட்டும் மாத்திக்கணும், அவ்வளவுதான். அடுத்த கேள்வி பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. In a winter season, let us take the temperature of Ooty from Monday to Friday to be in AP அப்படின்ட்டாங்க. தமிழ்ல பாருங்க, ஒரு குளிர்காலத்தில் திங்கள் கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை ஊட்டியின் வெப்பநிலை கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளது அப்படின்ட்டாங்க. ஊட்டியில வெப்பநிலை, அதாவது டெம்பரேச்சரை கொடுக்குறாங்க. அந்த டெம்பரேச்சர் எந்த வரிசையில ஃபார்ம் ஆகுது? கூட்டுத்தொடர் வரிசையில. அந்த மாதிரி ஒரு சீரியஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுதுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, திங்கட்கிழமை முதல் புதன்கிழமை வரை உள்ள வெப்பநிலைகளின் கூடுதல் 0 டிகிரி செல்சியஸ் அப்படின்ட்டாங்க. திங்கள் முதல் புதன், ஓகேவா? திங்கள் செவ்வாய் புதன் 3 நாள். இந்த 3 நாளுடைய கூடுதல் SN தான் என்ன கொடுத்துருக்காங்க? 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இங்க N என்னது? 3. ஓகேவா? இதுதான் இவங்க கொடுத்துருக்க டேட்டா. அடுத்து என்னன்னு பாருங்க, மற்றும் புதன்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை உள்ள வெப்பநிலைகளின் கூடுதல் 18 டிகிரி செல்சியஸ் அப்படின்ட்டாங்க. புதன்ல இருந்து வெள்ளி, ஓகேவா? புதன், வியாழன், வெள்ளி, இந்த 3 வெப்பநிலை. இதனுடைய கூடுதல் என்னவா ஆயிடுது அப்படின்னா 18 டிகிரி செல்சியஸ். அது டிகிரி செல்சியஸோ என்ன யூனிட்ல இருந்தாலும் நம்ம 18 தான் போட போறோம். எனில் 5 நாட்களின் வெப்பநிலைகளை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது இந்த 1, 2, 3, 4, 5 இந்த டெம்பரேச்சர் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. நான் இங்க 1, 2, 3 போட்டது நம்பர் ஆஃப் டேஸ் வந்து சொல்றதுக்கு தான், எத்தனை நாளுன்னு மென்ஷன் பண்றதுக்கு தான். இங்க 1ஆம் நம்பர்ல, அதாவது ஃபர்ஸ்ட் டே மண்டேல எவ்வளவு வெப்பநிலை டெம்பரேச்சர் இருந்துச்சு, 2வதுல, 3வதுல, 4வது, 5வதுல அப்படின்ற மாதிரி தான் கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஏ தெரியணும், அதுக்கப்புறம் டி தெரியணும். இது 2 தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே நம்ம ஈஸியா மற்றதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாமா? ஓகேவா? இங்க நமக்கு கூடுதல் தான் 18ன்னு கொடுத்துருக்காங்க. டேர்ம் ஒன்றும் நமக்கு கொடுக்கல. இங்க நமக்கு என்ன நம்பர், அதாவது இங்க என்ன டெம்பரேச்சர்னு நமக்கு தெரியாது. இப்போ நமக்கு கூடுதல் இங்க என்னன்னு ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாமா? பண்ணா என்ன வரும்? n/2 இன்ட்டு a பிளஸ் எல் அப்படின்னு வரும். அப்படி இல்லைன்னா n/2 இன்ட்டு 2a பிளஸ் n-1 இன்ட்டு டி அப்படின்னு வரும். இதுல நமக்கு ஏதாவது தெரியுமான்னு பாருங்க, எதுவுமே தெரியாது. ஸோ அதனால நம்ம இந்த கூடுதல் இதை வச்சு இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணி நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. இதை நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, நீங்க எல்லாருக்கும் டக்குன்னு அதான் யோசிச்சிருப்பீங்க. SN இங்க 0ன்னு கொடுத்துருக்காங்க, இங்க 18 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இங்க நமக்கு ஏவும் தெரியாது, என்னும் தெரியாது, டியும் தெரியாது. என்ன தெரியும், ஏ தெரியாது, டி தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ண முடியாது, ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணாலும் 2 அன்னோன் இருக்கும், இரண்டையுமே ஈக்குவேட் பண்ண முடியாது. இன்கேஸ் நம்ம ட்ரை தான் பண்ணி பார்க்கலாமே. இங்க n/2 இருக்கா, ஈக்குவல் டு n/2. n என்னது 3. ஸோ நான் இங்க 3/2 இன்ட்டு ஏ என்ன நமக்கு தெரியாது. ஸோ 2a, இங்க n-1 என்னது 2d அப்படின்னு கிடைக்கும். 2a plus 2d. இந்த 2வும் இங்க உள்ள இருக்க 2வும் கேன்சல் ஆயிடுமா? ஸோ 3a plus 3d அப்படின்னு கிடைக்கும். இங்கேயும் அதே தான் வரும், ஏன்னா இங்கேயும் n3 தானே. ஓகேவா? இங்கே n3, அங்கேயும் n3 தான். ஸோ ரெண்டுலையும் ஒரே ஈக்குவேஷன் தான் கிடைக்கும். ஸோ அதை வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி சம்முக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கூடுதல் கொடுத்துட்டாங்க, ஆனா இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த டெம்பரேச்சர் கொடுக்கல. ஆனா நமக்கு இங்க என்ன சொல்லிட்டாங்க, கூட்டு வரிசை தொடர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நமக்கு கூட்டு வரிசை தொடருடைய ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோமா? என்ன பார்த்தோம்? T0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்றப்ப நமக்கு என்ன வந்துச்சு? A மைனஸ் டின்னு வந்துச்சா? T1ன்னு சப்ஸ்டியூட் பண்றப்ப ஏன்னு வந்துச்சா? T2ன்னு சப்ஸ்டியூட் பண்றப்ப என்ன வந்துச்சு? A பிளஸ் டி. T3ன்னு சப்ஸ்டியூட் பண்றப்போ A பிளஸ் 2d. அப்போ T4 சப்ஸ்டியூட் பண்றப்போ A பிளஸ் 3d. இந்த மாதிரி நமக்கு கிடைச்சதா? இங்க நமக்கு 5 டெம்பரேச்சர் தான் வேணும். ஸோ அதை நான் என்ன வரிசையில இருக்கு, என்ன சீரியஸ்ல இருக்கு, ஏபின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் அதை
இதுதான் அந்த டெம்பரேச்சர் அப்படின்ற ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டை வச்சுக்க போறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த 1 2 3 4 5 எழுதியிருக்கத ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டா வச்சுக்க போறேன். a மைனஸ் டி கமா ஏ கமா ஏ பிளஸ் டி கமா ஏ பிளஸ் 2d கமா ஏ பிளஸ் 3d. இதுதான் அந்த கூட்டு வரிசை தொடருடைய வெப்பநிலையுடைய கூட்டு வரிசை தொடர் அப்படின்றத நான் எடுத்துக்க போறேன் இனிஷியலா. இதுல இப்ப நான் என்ன பண்ண போறேன், ஏடி அப்படின்லாம் இங்க போட்டு நான் இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போறேன். கிளியரா? இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணா என்ன வரும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, SN 0ன்னு கொடுத்துருக்காங்க. மண்டே டியூஸ்டே வெனஸ்டே உடைய SN. ஓகேவா? நம்ம வெப்பநிலை என்னெல்லாம் எடுத்தோம், a மைனஸ் டி கமா ஏ பிளஸ் டி கமா ஏ பிளஸ் 2d அப்படின்னு. இதுதான் அந்த 5 டெம்பரேச்சர், 5 வெப்பநிலை அப்படின்னு எடுத்தோமா. இது மண்டே ஓடுது, இது டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே ஓடுது. ஓகேங்களா? இப்போ நமக்கு இந்த SN எதோடது, மண்டே டியூஸ்டே வெனஸ்டே உடைய 0. இப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ண போறேன். SN என்னது, a மைனஸ், SNனா கூடுதல் தானே, ஸோ நான் அப்படியே ஆட் பண்ண போறேன். a மைனஸ் டி பிளஸ் ஏ பிளஸ் ஏ பிளஸ் டி. இதுதான் நமக்கு 0ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இங்க பாருங்க 1 2 3 இருக்கா, 3a. இப்போ இங்க மைனஸ் டியும் இந்த பிளஸ் டியும் கேன்சல் ஆயிடும். ஸோ 3a ஈக்குவல் டு 0. a என்னவாயிடுச்சு, 0 ஆயிடுச்சு. இப்போ நமக்கு a என்னன்னு தெரிஞ்சிருச்சு. நமக்கு கேள்வியில 5 நாள் வெப்பநிலை கேட்டிருக்காங்க, இதுல a என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ 2வது நாள் வெப்பநிலை 0 அப்படின்னு நமக்கு தெரியுது. ஓகேவா? இப்போ அடுத்து டி கண்டுபிடிச்சோம்னா முதல் நாள் வெப்பநிலை என்ன, அடுத்தடுத்து வெப்பநிலை என்னன்னு கண்டுபிடிச்சலாம். டி எப்படி கண்டுபிடிக்கணும், அதுக்கு தான் இன்னொன்று கொடுத்துருக்காங்க டேட்டா. என்னது, SN ஈக்குவல் டு 18 அப்படின்னு சொல்லிட்டு. இது எந்த டே ஓடுது, வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே ஓடுது. ஓகேவா? வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே வெப்பநிலை நம்ம என்னவா எடுத்திருக்கோம், a பிளஸ் டி, a பிளஸ் 2d, a பிளஸ் 3d அப்படின்ட்டு. ஸோ a பிளஸ் டி பிளஸ் a பிளஸ் 2d பிளஸ் a பிளஸ் 3d ஈக்குவல் டு 18. ஓகேவா? இங்க எத்தனை a இருக்கு, 1 2 3 a இருக்கு. நமக்கு a 0ன்னு தெரியும், நான் ஸ்ட்ரைட்டா 0ன்னு போட்டுட்டு கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ d என்ன இருக்கு, d 2d 3d, ஸோ 6d ஈக்குவல் டு 18. இது 6வது பல்ல அடிச்சா 3 அப்படின்னு வரும். d என்னது 3ன்னு கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம அசியூம் பண்ணதுல சப்ஸ்டியூட் பண்ணா கிடைச்சிருமா. இங்க a மைனஸ் dனா a 0 d 3, ஸோ மைனஸ் 3 டிகிரி செல்சியஸ். 2வது நாள் 0 டிகிரி செல்சியஸ். 3வது நாள் என்னது, இது 0 இது 3, d வந்து 3, ஸோ பிளஸ் 3 டிகிரி செல்சியஸ். இங்க 0, இங்க என்னது 2 இன்ட்டு 3 6 டிகிரி செல்சியஸ். இங்க a 0, இங்க என்னது 3 இன்ட்டு 3 9 டிகிரி செல்சியஸ். இதுதான் அந்த 5 வெப்பநிலை, கொஸ்டின்ல கேட்டிருக்கிற 5 வெப்பநிலை. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும், என்ன புரிஞ்சுக்கணும், நமக்கு SN கொடுத்துட்டு நமக்கு எத்தனாவது நாள்ல அந்த டெம்பரேச்சர் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படின்னா டேர்ம் TN அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இங்க மொத்தம் 5 நாளுடைய வெப்பநிலை, அந்த சீரியஸே என்ன அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கேள்வியில என்ன பண்ணணும்னா, இந்த சீரியஸ் இதுதான் அப்படின்ற இந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை நம்ம எடுத்து சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? அந்த ஒரிஜினல் நம்பரே என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தா அந்த சீரியஸே என்ன, அந்த வரிசையே என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இதான் பேசிக் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ இதுல இருந்து நம்ம ஏடி கண்டுபிடிச்சு சப்ஸ்டியூட் பண்ணி அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்த கேள்வி போலாங்களா. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அமைந்த அடுத்தடுத்த 3 உறுப்புகளின் கூடுதல் 27 மற்றும் அவற்றின் பெருக்கல் பலன் 258 எனில் அந்த 3 உறுப்புகளை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க என்ன கேட்டிருக்காங்க, 3 உறுப்புகள் அப்படின்ட்டாங்க. போன சம்ல பார்த்தா அதே தான், அந்த சீரியஸே என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்கல்ல. ஸோ அடுத்தடுத்த உறுப்புகள் 3 உறுப்புகள்னா நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அந்த நம்பரை, a மைனஸ் டி கமா ஏ பிளஸ் டி அப்படின்னு எடுத்துக்கலாங்களா. ஓகேவா? இப்போ இதுக்கப்புறம் கொஸ்டின்குள்ள திரும்ப போங்க, நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அமைந்த அடுத்தடுத்த 3 உறுப்புகளின் கூடுதல் அப்படின்ட்டாங்க. இதுதான் அந்த 3 உறுப்புகள், இதனுடைய கூடுதல் தான் 27 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கூடுதல் அப்படின்னா இதை 3ஐயும் பிளஸ் பண்ணுவோமா, பிளஸ் பண்ணா மைனஸ் டி பிளஸ் டி கேன்சல் ஆயிடுமா. ஸோ 3a ஈக்குவல் டு 27 அப்படின்னு இருக்கும். ஏன்னா இந்த 3ஐயும் ஆட் பண்ணா 27 அப்படின்னு அவங்க தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க ஆட் பண்றப்போ டி கேன்சல் ஆயிடும். ஸோ 3a ஈக்குவல் டு 27. ஸோ a என்னவாயிடும் 9 அப்படின்னு நமக்கு கிடைச்சிடும். அடுத்த வருஷ பாருங்க, மற்றும் அவற்றின் பெருக்கல் பலன் 288 அப்படின்னா இது 3ஐயும் மல்டிப்ளை பண்ண போறோம். a மைனஸ் டி இன்ட்டு ஏ பிளஸ் டி, அதுதான் என்ன கொடுத்துருக்காங்க 288ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்க a 9 இருக்கா, ஸோ நான் இங்க வந்து 9 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்றேன். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு கேன்சல் ஆகுதான்னு பார்ப்போமா. 9 டேபிள்ல கேன்சல் பண்ணலாமா. 3ல 27, மிச்சம் 1, 2ல 18, 32 அப்படின்னு இருக்கும். இங்க நான் a மைனஸ் டி, இங்க a பிளஸ் டின்னு இருக்கதை நம்ம சிம்பிளிஃபிகேஷன் அல்ஜிப்ரா படி எப்படி எழுதுவோம், a ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர்னு எழுதிக்கலாங்களா. ஸோ a ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 32.
இங்க a நமக்கு 9ன்னு தெரியும். a ஸ்கொயர் என்னது 81. ஸோ 81 மைனஸ் 32, ஏன்னா 32 நான் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன். ஸோ மைனஸ் 32 ஈக்குவல் டு டி ஸ்கொயர் இருக்கும். ஸோ 81 32 மைனஸ் பண்ணுங்க, என்ன வரும்னு சொல்லுங்க, 49 வரும். 49 ஈக்குவல் டு டி ஸ்கொயர். ஸோ டி என்ன கிடைச்சிடும் நமக்கு 7 அப்படின்னு கிடைச்சிருங்களா. இப்போ நமக்கு a தெரிஞ்சிச்சு, டி தெரிஞ்சிருச்சு. இதுல நம்ம அந்த 3 உறுப்புகள் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா. a மைனஸ் டி, a 9 டி 7. ஸோ ஃபர்ஸ்ட் உறுப்பு என்னது 2. அடுத்து a மட்டும் தான் உறுப்பு, ஸோ 9. அடுத்து a பிளஸ் டியா, 9 பிளஸ் 7 16. அவ்வளோதான், 296. அவ்வளோதாங்க நமக்கு இந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க ஆன்சர். கிளியரா. ஸோ ரொம்ப சிம்பிள் தான், ஒரே ஃபார்முலா தான் திரும்ப திரும்ப அப்ளை பண்ணிப்போம். இந்த நேரத்துக்கு உங்களுக்கு அந்த ஃபார்முலாவே மனப்பாடம் ஆயிருக்கணுங்க. சரியா. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ரகு ஒரு மடிக்கணினி வாங்க விரும்புகிறார். அவர் அதற்கான தொகையாக 40,000 உடனடியாக பணமாகவும் செலுத்தலாம், அல்லது 10 மாத தவணைகளில் முதல் தவணை 4800, இரண்டாம் தவணை 4750, மூன்றாம் தவணை 4700 என்ற அடிப்படையிலும் செலுத்தலாம். அவர் இந்த வகையில் பணம் செலுத்துகிறார் எனில் 10 மாத தவணைகளில் அவர் செலுத்திய மொத்த தொகை என்ன அப்படின்னு கேட்கிறார். அதாவது ரகுன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் லேப்டாப் வாங்க போறாரு. அவர் 2 ஆப்ஷன் வச்சிருக்காரு. ஒன்னு வந்து என்ன அப்படின்னா 40,000 ஃபுல்லா பே பண்றது, ரெண்டாவது என்ன அப்படின்னா 10 இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்றது. அந்த இன்ஸ்டால்மெண்ட்டை தான் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் மாசம் 4800, அடுத்து 4750, அடுத்து 4700 அப்படின்னு பே பண்ணிட்டே போறாரு. எத்தனை? அப் டு 10 months. ஓகேவா, அப் டு 10th டேர்ம் அப்படின்னு எழுதிக்கிறேன். நம்ம யூஸ்வலா யூஸ் பண்றதுனால டேர்ம் அப்படின்னு எழுதிக்கிறேன். அங்க கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 10 மாசம் கட்டுறாரு. அப்படி கட்டுறாரு அப்படின்னா மொத்தம் அவர் எவ்வளோ கட்டியிருப்பாரு அப்படின்றதான் கேள்வி. ஸோ கூடுதல் தான் என்ன, புரியுதா. மொத்தம் அப்படின்னா என்னது, மாசத்துல இருந்து 10 மாசம் வரைக்கும் கட்டுறத கூட்டி எவ்வளோ அப்படின்னு நம்ம சொல்லணும். அதுதான் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ கூடுதல் வேணும் அப்படின்னா என்ன ஃபார்முலா, n/2 இன்ட்டு 2a பிளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி போட்டுக்கலாமா. ஓகேவா. இந்த ஃபார்முலால நமக்கு என்ன தெரியாது, என்ன தெரியும், டி தெரியும், ஏ தெரியும். நான் ஏன் பழைய ஃபார்முலா போடலன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஏ பிளஸ் எல்னு போடலன்னு. ஏன்னா இங்க நமக்கு எல் என்னன்னு தெரியாது, அதுக்கு தனியா ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்றதுல நான் ஸ்ட்ரைட்டா இந்த ஃபார்முலா போட்டிருக்கேன், அவ்வளவுதாங்க. இங்க நமக்கு n 10ன்னு தெரியும், ஸோ 10/2 5ன்னு போட்டுக்கிறேன். இன்ட்டு 2a, இங்க 4800, அதை 2ஆல மல்டிப்ளை பண்ணா 9600 வருமா. பிளஸ் 10 மைனஸ் 1 9. டி எவ்வளோ சொல்லுங்க, T2 மைனஸ் T1 மைனஸ் 50. ஓகேங்களா. 4750 மைனஸ் 4800. T2 மைனஸ் T1 தான் பண்ணணும். அப்போ என்னது, மைனஸ் 50. ஸோ 9 இன்ட்டு மைனஸ் 50. 9 இன்ட்டு மைனஸ் 50னா மைனஸ் 415 வருமா. 9600ல 450 மைனஸ் பண்ணா என்ன வரும், 9150 வரும். ஓகேவா. ஸோ 9150 இன்ட்டு இங்க 5 இருக்கு. ஸோ 5ல மல்டிப்ளை பண்ணுமா, நமக்கு எவ்வளோ கட்டியிருப்பாரு அப்படின்னு தெரிஞ்சிருமா. ஸோ இங்கே என்னது 5 5s are 25, 2, 1 into 5 5, 5 plus 2 7. அடுத்து இங்கே என்னது 9 5s are 45. இங்கே ஒரு 0 மறந்துடக்கூடாது. ஸோ இந்த 0 45,750 கட்டியிருப்பாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். எவ்வளோ தொகை கட்டியிருப்பாரு, 45,750. அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. மாத தவணை அடிப்படையில் பணம் செலுத்தும் போது அவர் அசலை காட்டிலும் கூடுதலாக செலுத்திய தொகை ஆகியவற்றை காண்க அப்படின்னு சொல்றாங்க. அசலை காட்டிலும்னா இப்போ மொத்தமா கட்டுறதுனா அவர் எவ்வளவு கட்டியிருக்கணும், 40,000 கட்டியிருக்கலாம். ஆனா அவர் மாத தவணையில கட்டுறதுனால அவர் எவ்வளவு கட்டியிருக்காரு, 45,750 ரூபா கட்டியிருக்காரு. ஸோ அதனுடைய வித்தியாசம் என்னன்னு தான் கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ எவ்வளோ வித்தியாசம், 5,750. அதுதான் வந்து வித்தியாசம். இதுதான் ரெண்டாவது கேள்விக்கான ஆன்சர். ஓகேவா. ஸோ கொடுத்துருக்க டேட்டாவை இப்படி சிம்பிளா 1 லைனா மாற்றணும். இப்படி மாத்திட்டீங்கன்னா அதே 5 ஃபார்முலா தான் நம்ம ரிப்பீட் மோட்ல போட்டு ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா. இது நமக்கு ரீசெண்டா குரூப் 4ல கேட்டதுதான். எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஒருவர் 10 ஆண்டுகளில் சேர்ந்த மொத்த தொகை ரூபாய் 16,500. முதல் வருடத்திற்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டுக்கும் முந்தைய ஆண்டை விட 100 ரூபாய் அதிகமாக சேமித்தால் முதல் வருட சேமிப்பு தொகையை காண்க அப்படின்ட்டாங்க. கொஸ்டின் இப்படி மொத்தமா வாசிச்சா எதுவும் புரியாதுங்க, கொஞ்சம் கொஞ்சமா பகுதியா வாசிங்க. ஒருவர் 10 ஆண்டுகளில் சேர்ந்த மொத்த தொகை 16,500 அப்படின்ட்டாங்க. 10 ஆண்டு டோட்டலா 10 வருஷத்துல எவ்வளவு சேர்த்திருக்காரு, 16,500 சேர்த்திருக்காரு. ஓகேவா. மொத்தமா 16,500 சேர்த்திருக்காரு 10 வருஷத்துல. ஸோ n 10 வருஷத்துல மொத்தமா சேர்த்தது. ஸோ ஒரு வருஷமா ஆட் ஆகி மொத்தமா சேர்த்தது 16,500. அதனால நான் சம் ஆஃப் SN = 16,500 எழுதிருக்கேன். கிளியர் தானே. நான் ஏன் n 10 போட்டேன், SN 16,500 போட்டேன்னு. அடுத்த பகுதிக்கு வாங்க. முதல் வருடத்திற்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டும் முந்தைய ஆண்டை விட 100 அதிகமாக சேமித்தால் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
முதல் வருட சேமிப்பு நமக்கு என்னன்னு தெரியாது, அதை நம்ம ஏன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்தடுத்த ஆண்டு முதல் வருடத்திற்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டும் முந்தைய ஆண்டை விட 100 ரூபாய் ஜாஸ்தியா சேமிக்கிறார். அதாவது இது ஃபர்ஸ்ட் வருஷம். அடுத்தடுத்த வருஷம் என்ன பண்றாரு அப்படின்னா இதை விட முந்தைய ஆண்டை விட 100 ரூபாய் ஜாஸ்தி சேமிக்கிறார். ஓகேவா? சோ இப்ப நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பொது வித்தியாசம் டி தான் 100ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? முதல் வருட சேமிப்பு தொகையை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு N 10, SN 16500, D 100 அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஆனா மேம் நீங்க இது ஏபியா ஜிபியா நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க முந்தைய ஆண்டை விட ஒரு ஆண்டும் 100 அதிகமாக சேமித்தால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே நமக்கு ஜிபி கணக்கா இருந்தா மடங்குல சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இங்க 100 ரூபாய் ஜாஸ்தி அப்படின்னு பிளஸ் யூஸ் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. அதனால இது கூட்டுத்தொடர் வரிசை. ஓகேவா? இன்டைரக்டா கொடுத்துருக்காங்க. அதுதான் இப்ப நமக்கு கேள்வியில என்ன கேட்டிருக்காங்க? முதல் ஆண்டு சேமிப்பு தொகை ஏதான் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு SN ஃபார்முலால எல் இல்லாத ஃபார்முலா சொல்லுங்க பார்ப்போம். SN = n/2 × 2a + n-1 × d. நமக்கு d தெரியும், n தெரியும், a தான் கேள்வியில கேட்டிருக்காங்க. SN கொடுத்துட்டாங்க. ஸோ SN 16500, n என்னது நமக்கு 10/2, a தெரியாது, ஸோ 2a + d 100. இங்கே n-1, n என்னது 10, 10 - 1 9, ஸோ 9 × 100 900. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த 0 0 கேன்சல் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த 2 நான் இந்த சைடு கொண்டு வந்தா என்ன வரும்? 165 × 2 னா 10 1 3 1 3300 அப்படின்னு கிடைக்குமா? இந்த 2 இந்த சைடு கொண்டு வந்தா. ஓகேவா? அதாவது 1650 × 2 னா 3300 = 2a + 900 இருக்கும். ஸோ இதே தான் நான் மேலே எழுதுறேன், கீழே விசிபிளா இருக்கான்னு தெரியல. 3300 = 2a + 900 இருக்கும். இந்த 900 நான் இங்க கொண்டு வந்து மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த சைடு என்ன இருக்கும்னு சொல்லுங்க? 2400 இருக்குமா? = 2a. இது ரெண்டாவது வாய்ப்பால் அடிச்சா 1200. ஸோ மாச சேமிப்பு தொகை எவ்வளோ? 1200 ரூபாய். ஆப்ஷன் பில இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது எந்த கணக்கு கீழே வரும் அப்படின்றத கண்டுபிடிச்சு நீங்க எடுத்து எழுதிட்டீங்கன்னா ஈஸியா முடிஞ்சிடும். சரிங்களா? அடுத்த கேள்வி போலாங்களா? அடுத்து பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. இது ஹோம்ஒர்க் சம்ங்க. நீங்க சால்வ் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க ஆன்சர்ஸோட மேட்ச் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம பார்க்க போறது 3வது டைப் ஸ்பெஷல் கேசஸ். அதாவது சம் அண்ட் ஆவரேஜ், சராசரி கணக்குகள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அது ரிலேட்டடாக தான் பார்க்க போறோம். அதாவது சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ், முதல் n இயல் எண்களின் கூடுதல். அந்த சம்முக்கும் இங்க ஏபி கூட்டு வரிசை தொடருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு நம்ம அந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே இங்கே நம்ம நேரடியாக பார்க்க போறோம். இந்த ஃபார்முலாஸ் எது நம்ம சிம்பிளிஃபிகேஷன்ல கொடுக்கலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சிம்பிளிஃபிகேஷன்லேயே கேட்டிருந்தீங்க. நம்ம இங்கே நம்பர் சிஸ்டம்ல கொடுக்கறதுனால தான் நம்ம அங்கே கொடுக்கல. சரிங்களா? இதுக்கப்புறம் வர போற சம் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஓகேவா? ஏன்னா இதுல வந்து கீழே மல்டிப்ளை பண்றது ரொம்ப பெருசான நம்பரா வரும். ஸோ அதனால நம்ம டைம் வேஸ்ட் பண்ணணுன்றதுக்காக டிஎன்பிஎஸ்சி வந்து நம்மளோட சைக்காலஜிக்கலாக பே பண்ணுறதுக்காக அந்த மாதிரி சம்ஸ்லாம் கேட்குறாங்க. ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியாக கடகடன் எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ண முடியும் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி சம்மெல்லாம் ஈஸியாக நம்ம போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் கேஸ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன பண்ணியிருந்தோம்? ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்லேயே 1 + 3 + 5 அப்படியே போயிட்டே இருக்கு. இதை வந்து என்ன பண்ணலாம்? 233 அப்படின்னு சும்மா ஒரு லாஸ்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். இது ஒரு சீரியஸாக இருக்கு. இதை நம்ம என்ன பண்ணலாம்? இதனுடைய பொது வித்தியாசம் 2 தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது நமக்கு எந்த கணக்குக்கு கீழே வரலாம்? நம்பர் சிஸ்டம்ல கூட்டுத்தொடர் வரிசை கணக்குக்கு கீழே வரலாம். ஏன்னா பொது வித்தியாசம் சமமா இருக்கு. ஆனா இதுலயே கூடுதல் வேணும் அப்படின்னா SN = n/2 × a + l அப்படின்னு இந்த ஃபார்முலா போட்டும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இங்க நமக்கு a தெரியும், l தெரியும், n கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவும் இருக்கு. சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சு இந்த மெத்தட்லையும் போடலாம். ஓகேவா? ஸோ இந்த மெத்தட்ல உங்களுக்கு போடல அப்படின்னா இது பாருங்க, ஒற்றை என்ன ஆட் நம்பர்ஸா, சம் ஆஃப் ஆட் நம்பர்ஸ், இதுக்கு ஸ்ட்ரைட்டா ஃபார்முலா இருக்கு. சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ், இயல் எண்களுடைய கூடுதல், அதுக்கும் ஃபார்முலா இருக்கு. சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ், இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல், அதுக்கும் நமக்கு வந்து ஃபார்முலா இருக்கு. அதாவது 1² + 2² + 3² அந்த மாதிரி இருக்கு. சரியா? ஸோ ஒரு 4 விதமான ஃபார்முலா வரும் இந்த ஸ்பெஷல் கேஸ்ல. எனக்கு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்க கஷ்டமா இருக்கு மேம், நான் இந்த ஃபார்முலாலே இந்த 4 ஃபார்முலாலே நான் மாற்றி சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம். இதையும் நீங்க வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனா இன்னொரு ஒரு டிராபேக் என்ன அப்படின்னா இந்த ஸ்ட்ரைட்டா ஒரு ஃபார்முலா இப்போ நான் சொல்றேன் இல்லையா? ஸோ அதை நமக்கு ஸ்ட்ரைட்டா நமக்கு எப்படி கேட்குறாங்கன்னா சூஸ் த பெஸ்ட்ல ஃபார்முலாவே நேரடியாக நம்ம டிக் பண்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அந்த ஃபார்முலா என்னன்னு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க அங்கே எக்ஸாம்ல சம்ல நீங்க
இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை இப்போ நான் இங்கே தனியாக சொல்ல போகிற ஃபார்முலாவும் எது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இந்த ஃபார்முலாவையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஏன்னா ஸ்ட்ரைட்டாக நமக்கு அந்த ஃபார்முலாவே ஆன்சராக கேட்குறாங்க. ஓகேவா? சம்முக்குள்ளே போகிறப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இங்கே பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஃபாலோயிங் சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரிசை கொடுத்துருக்காங்களா, 3, 6, 9, 96ன்னு. ஓகேவா? இந்த மாதிரி கூடுதல் சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னாலே, இல்லை வரிசை வந்துச்சுனாலே ஃபர்ஸ்ட் நம்ம ஏபி கணக்குக்குள்ள வருமா ஜிபி கணக்குக்குள்ள வருமானு பார்க்கணும். இங்கே பொது வித்தியாசம் என்னது, 6 - 3 நமக்கு 3 அப்படின்னு வரும். இங்கே 9 - 6 3 தான் வரும். ஸோ இது ஏபி கணக்குக்குள்ள தான் வரும். சரியா? ஸோ இதை எப்படி எழுதலாம், கூடுதல் தான் கேட்டிருக்காங்க. ஸோ Sn = n/2 × a + l. n-க்கு ஃபார்முலா என்னது, லாஸ்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் பை d + 1. லாஸ்ட் டேர்ம் இங்கே என்னது 96, ஃபர்ஸ்ட் டேர்ம் 3, 96 - 3 93/3 + 1. மூணாவது பல்ல அடிச்சோன்னா 31. ஸோ n 32ன்னு கிடச்சிருச்சா. ஸோ இங்கே 32/2, a என்னது 3, l என்னது 96. இப்போ இந்த ரெண்டாவது பல்ல கேன்சல் பண்ணா 16, இங்கே என்னது 99. ஓகேவா? ஸோ 99 × 16 அப்படின்னு போகணும். ஸோ 16 × 100னா என்ன வரும், 1600 அப்படின்னு இருக்கும். ஆனால் 99 தான். ஸோ ஒரு 16 நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். 1095 அப்படின்னு இருக்கும். 1584. இதுதான் இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். ஓகேவா? இது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற டாபிக் ரிலேட்டட் சம்மு. ஸோ அதனால இப்படி போட்டோம். இதை இப்படி இல்லாமல் எப்படி போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்க 3, 6, 9, 96 இப்படி ஒரு சீரியஸ் போகுது. இதில் காமனாக நமக்கு என்ன நம்பர் இருக்கு, 3ன்ற நம்பர் வந்து காமனாக இருக்கா. அதை நான் 3ன்றதை நான் வெளியில் எடுத்துடுறேன். அப்போ உள்ள என்ன இருக்கும் பாருங்க, 1 + 2 + 3 ப்ளஸ் அப்படியே போயிட்டு இருக்கோம். இதில் 3 வெளியில் எடுத்துட்டேன்னா என்ன இருக்கும், 32ன்னு இருக்குமா. ஓகேவா? 32ன்னு இருக்கும். ஸோ 3 × 1 + 2 + 3லேருந்து 32 வரைக்கும் இருக்கு. இப்போ இதை பார்க்க எப்படி இருக்கு நமக்கு, இது எல்லாமே இயல் எண்களா, நேச்சுரல் நம்பர்ஸா, சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ் கண்டினியூஸா இருக்கா, முதல் n இயல் எண்களின் கூடுதல் மாதிரி இருக்கா. நமக்கு அந்த ஃபார்முலா என்ன தெரியும், முதல் n இயல் எண்களின் கூடுதல் ஃபார்முலா என்னது, n × n + 1/2. இதுதான் ஃபார்முலா. இங்கே n-ன்றது என்னது, இந்த 32. இது லாஸ்ட் டேர்ம் தானே மேம் 32ன்றது. அது எப்படி நீங்க என்னன்னு சொல்வீங்க அப்படின்னா, நேச்சுரல் நம்பர்ஸ். இயல் நம்பர்னா என்னது, அடுத்தடுத்த எண் தானே. ஸோ அதனால இங்க 32 நம்பர் இருந்தால் தான் அங்கே 32 இருக்கும். ஸோ இந்த நேச்சுரல் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் என்னும் லாஸ்ட் டேர்ம் எல்லும் நமக்கு சேமாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்க நோட்ல என்ன எழுதிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ். ஏன் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்றோம், 1ல இருந்து ஆரம்பிக்குது. ஓகேவா? சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி என்ன எழுதுவீங்க, n × n + 1/2 அப்படின்னு எழுதுங்க. தமிழ் எழுதுறவங்க எப்படி எழுதுவீங்க அப்படின்னா, முதல் n இயல் எண்களின் கூடுதல் அப்படின்னு போட்டு இந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஓகேவா? இப்போ ஸ்ட்ரைட்டா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா, இந்த 3 அப்படியே தான் இருக்கும். 3 × இப்போ நமக்கு n 32ன்னு தெரிஞ்சிச்சா, 32 × n + 1, 32 + 1 33 /2. இதை இப்போ ரெண்டாவது பல்ல அடிச்சா 16. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன வரும், 3 × 16 × 33 பண்ணா நமக்கான ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ 16 × 99ன்னு வரும். இங்கேயும் அதே 16 × 99 தான் வந்துச்சு. சரியா? ஸோ இது வந்து 2 ஸ்டெப்ல உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இந்த ஃபார்முலா படி போட்டிங்கன்னா 2 ஸ்டெப்ல ஆன்சர் கிடைக்கும். இல்லை எனக்கு இந்த நிறைய ஃபார்முலாலாம் கன்ஃபியூஸ் ஆகும் மேம், நான் ஏபிஜிபிக்கு பொறுத்த வரைக்கும் எஸ்என் ஃபார்முலா வச்சே போடுறேன் அப்படின்னு சொல்றவங்க இங்கே இப்படியும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதுவே நீங்க போட்டுக்கலாம். ஆனால் இந்த ஃபார்முலா இதுதான் அப்படின்றத மட்டும் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபார்முலா ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி நமக்கு கொஸ்டின் கேட்குறாங்க. நம்ம ஏன் திரும்ப திரும்ப சொல்றோம்னா, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்குறாங்க குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாவே கொஸ்டினா. சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 1 + 2 + 3 up to 60 வரைக்கும் கொடுத்துட்டு கூடுதல் தான் கேட்குறாங்க. நமக்கு இங்கே ஸ்ட்ரைட்டாக நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுவோமா, n × n + 1/2 அப்படின்னு சொல்லி போட்டுடலாங்களா. n என்னது 60. ஸோ 60 × 61/2. ரெண்டாவது பல்ல அடிச்சா 30. ஸோ 61 × 3 என்ன வரும், 183ன்னு வருமா. இங்கே ஒரு 0 இருக்கு. ஸோ 1830. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். நீங்க அந்த எஸ்என் ஃபார்முலா வச்சு போட்டாலும் இதான் உங்களுக்கு ஆன்சரா வரும். கிராஸ் செக் பண்ணணும்னா பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த சம் பாருங்க, இது நமக்கு ரீசெண்டா கேட்டதுதான். முதல் 100 இயல் எண்களின் சராசரி எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 100 முதல் இயல் எண்களின் சராசரி. நம்ம இப்ப என்ன பார்த்தோம், சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ்னு பார்த்தோமா. இங்க 100 இயல் எண்களின் சராசரி கேட்டிருக்காங்க, ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம் கண்டுபிடிப்போம். ஆவரேஜ் இல்ல சராசரி, அதனுடைய ஃபார்முலா என்னவா இருக்கும், இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது என்னது, ஃபர்ஸ்ட் சம் கூடுதல்.
ஓகேவா? கூடுதல் டிவைடட் பை n, அதாவது எத்தனை நம்பர்ஸ் எத்தனை டேர்ம்ஸ் இருக்கோ அது போட்டாதான் நமக்கு என்ன கிடைக்கும்? ஆவரேஜ் இல்ல சராசரி கிடைக்கும். நமக்கு n வந்து என்னது? இங்க 100. முதல் 100 இயல் எண்களின் சராசரி தானே கேட்டிருக்காங்க. ஸோ n 100. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? முதல் முதல் 100 இயல் எண்களின் கூடுதல் கண்டுபிடிக்கணும். கூடுதலுக்கு ஃபார்முலா என்னது? n இன்ட்டு n + 1/2. ஸோ இங்கே n 100ன்னு தெரியும். 100 இன்ட்டு 101/2. இதுதான் நம்மளுடைய கூடுதல். இதை நான் எடுத்துட்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்றேன் அப்படின்னா இங்கே இது சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இங்கே ஒரு 100ன்னு இருக்கா, அதை நான் இங்கே அப்படியே ஸ்ட்ரைட்டா போட்டுக்கிறேன். இப்போ இந்த 100 கேன்சல் ஆகிட்டு நமக்கு என்ன இருக்கும்? 101/2. இதுதான் சராசரி. 101/2 எப்படி வரும்? 50.5 அப்படின்னு வரும். ஸோ எந்த ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க? ஆப்ஷன் பில இருக்கு. கிளியரா? ஓகேவா? நமக்கு கூடுதல் கேட்கலங்க, சராசரி கேட்டிருக்காங்க. கூடுதல் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்? 100 இன்ட்டு 101/2ன்னு மட்டும் போட்டுட்டு இதை கேன்சல் பண்ணிட்டு முடிச்சிடலாம். ஓகேவா? மல்டிப்ளை பண்ணி முடிச்சிடலாம். ஆனா நமக்கு சராசரின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிவைடட் பை n போடணும். ஸோ இந்த n 100. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்? 100 இன்ட்டு 101/2ன்னு இருக்கதை திரும்ப 100ஆல வகுத்திருக்கேன். ஸோ இந்த 100 கேன்சல் ஆயிடுச்சு. மிச்சம் 101/2ன்னு இருக்கு அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா? கிளியரா? ஸோ அவ்வளோதான். இதை மாதிரி சிம்பிளா தான் நமக்கு கேட்பாங்க. ரொம்ப லென்த்தியா கேட்கணும் அப்படின்னு நினைச்சா எதுல சிக்க வைக்கணும்? எல்லாரையுமே சிக்க வைக்கணும், யோசிக்கிற மாதிரி டைம் எடுக்க வைக்கணும் அப்படின்ற சம்ஸ் வந்து உங்களுக்கு எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் ஒரு 3ல இருந்து 4 கொஸ்டின் வரைக்கும் இருக்கும். அதுல 3 கொஸ்டின்ல இருந்து 4 கொஸ்டின் வரைக்கும் சுத்தமா அட்டனே பண்ண முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணலாம். ஆனா ரொம்ப பெருசா லென்த்தியா போயிட்டே இருக்கும். அதை நீங்க ஈஸியா எப்படி சால்வ் பண்ணணும்னு கத்துட்டு இருந்திருக்கும். மிச்சம் இருக்கிற 2 கொஸ்டின் வந்து கன்ஃபியூஸ்டா இருக்கும். அதுல ரொம்ப ரேரா தான் வந்து கரெக்டா போடுவீங்க. ஆனா நீங்க தவறாம 20 கொஸ்டின் வந்து கரெக்டா போட்டே ஆகணும். 25க்கு குரூப் 4 பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? நீங்க குரூப் 1 குரூப் 2 எழுதுறீங்க அப்படின்னா 25க்கு 25 நீங்க ட்ரை பண்ணியே ஆகணும். எக்காரணம் கொண்டும் 24 எடுத்தா கூட பரவாயில்ல, அதுக்கு கீழே நம்ம கம்மியா எடுக்கக்கூடாது. குரூப் 1 குரூப் 2 படிக்கிறீங்க அப்படின்னா. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நீங்க மினிமம் 20 கொஸ்டினாவது கரெக்டா போட்டே ஆகணும். அப்பதான் நீங்க காம்படிஷனுக்குள்ள இருப்பீங்க. சரியா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கே தெரியாம அந்த ஃபார்முலா வந்து ஸ்டோர் ஆயிடும். உங்களுக்கு அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சிடும். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க? பின்வரும் தொடர்களின் கூடுதலை காண்க அப்படின்னு சொல்லிட்டு 1 3 5 71 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து நேச்சுரல் நம்பர்ஸ், இயல் எண்கள் பார்த்தோம். ஸோ 1 2 3 அப்படின்னு கன்சிக்யூட்டிவா அடுத்தடுத்த எண் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகேவா? இங்க நமக்கு ஒற்றைப்படை எண் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 3 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்? ரெண்டாவது ஃபார்முலா அப்படின்னு எழுதிக்கணும். சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் எண் ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபார்முலாஸ் எழுதிக்கோங்க. என்ன ஃபார்முலா அப்படின்னா n². ஓகேவா? ஸோ தமிழ் எழுதுறீங்க, என்ன எழுதணும் அப்படின்னா முதல் எண் ஒற்றை எண்களின் கூடுதல் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. ஃபார்முலா என்னது? n². இங்க நமக்கு என்ன வித்தியாசம் வரும்னா, நமக்கு இந்த நேச்சுரல் நம்பர்ஸ் இயல் எண்களை பொறுத்த வரைக்கும் கடைசி எண் இங்க +50 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளுடைய எண்ணாவும் இருக்கும், லாஸ்ட் டேர்ம் எல்லாவும் இருக்கும். ஓகேவா? புரியுதுங்களா? ஆனா இங்க 1 3 5 அப்படின்னு போயிட்டே இருக்கு. இங்க நமக்கு 49 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க நமக்கு இந்த 49ன்றது நம்மளுடைய லாஸ்ட் டேர்ம் எல் தானே தவிர இது நம்மளுடைய எண்ணு கிடையாதுங்க. ஓகேவா? இது நம்மளுடைய நம்பர் ஆஃப் டேர்ம் எண்ணு கிடையாது. என்னன்றது ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர், ஃபோர்த் நம்பர் அப்படின்ற மாதிரி நம்பர். இது 49th நம்பரான்னு கேட்டா இல்ல. ஓகேவா? ஸோ இதுல எண்ணும் எல்லும் சேம் கிடையாது. ஸோ இங்க n². இன்கேஸ் நமக்கு எண்ணு கொடுக்கல, அதாவது எண்ணு கொடுக்காம நமக்கு லாஸ்ட் டேர்ம் தெரியும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. l + 1/2 எண்ணு தெரிஞ்சா இந்த ஃபார்முலா, எல் தெரிஞ்சா இந்த ஃபார்முலா. ஓகேவா? போனதுல நேச்சுரல் நம்பர்ஸ் இயல் எண்கள்ல எண்ணும் எல்லும் சேமா இருந்துச்சு. ஸோ ஒரு ஃபார்முலா இருந்தது. இங்க சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் எண் ஆட் நம்பர்ஸ்க்கு எண்ணு வேறையா இருக்கு, எல்லு வேறையா இருக்கு. ஸோ நமக்கு என்ன ஆயிடுச்சு? 2 ஃபார்முலா ஆயிடுச்சு. n² l + 1/2 அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஸோ இதுல நீங்க SN போட்டும் நீங்க கண்டுபிடிக்கலாம். இங்க பாருங்க, பொது வித்தியாசம் என்னது? 3 - 1 2 d2வா a1ன்னு தெரிஞ்சிருச்சு. லாஸ்ட் டேர்ம் l 71ன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ SNக்கு ஃபார்முலா என்னது? n/2 × a + l. இதுல n-க்கு ஃபார்முலா போட்டு நீங்க எந்த மெத்தடும் போடலாம், இல்ல இந்த ஸ்ட்ரைட்டா இந்த ஃபார்முலாவும் போடலாம். இந்த ஃபார்முலா எப்படி மேம் கிடைச்சது அப்படின்னா, ஒரு பெரிய டெரிவேஷன் இருக்கு. இந்த ஃபார்முலால இருந்து டிரைவ் பண்ணதுதான். ஓகேவா? இதுதான் பேசிக் ஃபார்முலா. இதுல இருந்து டிரைவ் பண்ணி வந்ததுதான் இது. அந்த டெரிவேஷன்லாம் நமக்கு தேவையில்லை. சரியா? ஸோ இந்த ஃபார்முலாவை ஸ்ட்ரைட்டா நீங்க யூஸ் பண்ணிக்க கத்துக்கிட்டா போதும். இந்த கேள்வியில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எல் லாஸ்ட் டேர்ம் 71 அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ இங்கே நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? L plus 1 71 plus 1 by 2 whole square. ஓகேவா? 71 plus 1 72 by 2. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணா 36 வருமா? 36 ஸ்கொயர் தான் நம்மளுடைய ஆன்சர். ஸ்கொயருக்கு நம்ம ஈஸியா ஒரு மெத்தட் சொல்லியிருந்தோம்ல. 3 ஸ்கொயர் என்னது 09, 6 ஸ்கொயர் என்னது 36. அடுத்து 3 6 are 18, 18 2s are 36. ஸோ 9 6 12 1296. இதுதான் நம்மளுடைய ஆன்சர், கூடுதலுடைய ஆன்சர். சரியா? நீங்க இந்த n+1 இந்த ஃபார்முலா படி போட்டாலும் உங்களுக்கு சேம் அந்த 1296 ஆன்சர் தான் வரணும். கிராஸ் செக் பண்றதுனா பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஃபார்முலா நோட்ல இது ரெண்டாவது ஃபார்முலாவா இருக்கணும், நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்த டைப் போலாங்களா? அடுத்து பாருங்க, போன டைப்பே தான் ஆனா வித்தியாசமா கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாருங்களேன். 31 + 33 + up to 53 என்ற தொடரின் கூடுதல் காண்க அப்படின்ட்டா. இப்போ இங்க பாருங்களேன், நமக்கு அடுத்தடுத்து எந்த ஒற்றை எண் தான், ஓகேவா? ஆட் நம்பர்ஸ் தான், ஆனா 1+ல இருந்து இல்ல. ஸோ இப்போ நம்ம ஃபார்முலா ஸ்ட்ரெயிட்டா யூஸ் பண்ணலாமான்னு கேட்டா ஸ்ட்ரெயிட்டா யூஸ் பண்ண முடியாது. வேற மாதிரி கொண்டு வந்து இந்த ஃபார்மர்ட்ட வேற மாதிரி மாத்திட்டு யூஸ் பண்ணலாம். இல்ல நான் அந்த மாதிரிலாம் மாத்த விரும்பல மேம், SN ஃபார்முலா n/2 × a + l போடுறேன் அப்படின்னா போட்டுக்கலாம். இப்போ இங்க a என்ன வரும் 31ன்னு வரும். லாஸ்ட் டேர்ம் என்னது 53. n நமக்கு தெரியாது. n ஃபார்முலா என்ன? l - a/d + 1. l என்னது 53 - 31, பொது வித்தியாசம் 2 + 1. ஓகேவா? ஸோ 50ல 30 போயிடுச்சுன்னா 20ன்னு வரும். ஸோ 22/2 அப்படின்னு வருமா? 2 மைனஸ் பண்ணா 22ன்னு வரும். ஸோ 11 + 1 12, n 12ன்னு கிடைச்சிடும். ஸோ 12/2 இன்ட்டு இது ரெண்டையும் கேன்சல் பண்ணா 6. இப்போ இதை பாருங்க, 6 × 84, 24 2ன்னு இருக்கும். 8 6 are 48, 48 to 50. ஸோ 504 தான் ஆன்சர். எந்த ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க? ஆப்ஷன் சில இருக்கு. இது ஃபார்முலா படி நம்ம போட்டா, இனிஷியல் ஃபார்முலா படி போட்டா. இங்க நமக்கு இது வந்து ஒற்றை எண்ணுன்னு தெரியுது. ஸோ நமக்கு இன்னொரு ஃபார்முலாவும் தெரியும். என்ன தெரியும்? சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் எண் ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேவா? முதல் எண் ஒற்றை இயல் எண்களின் கூடுதல் தெரியுமா? n²ன்னு. ஆனா இது முதல் ஃபர்ஸ்ட் 1ல இருந்து ஆரம்பிக்கல. நம்ம ஃபார்முலா எப்பதான் அப்ளை பண்ணணும்? 1ல இருந்து ஆரம்பிச்சாதான் அப்ளை பண்ணணும். ஸோ இது 1ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி மாத்தணும். எப்படி மாத்தணும்? 1 + 3 + 5 + up to 53 minus 1 + 3 + 5 + up to 29. இப்போ இங்க இருக்கிற இந்த சீரியஸை நான் இப்படி மாத்திருக்கேன். எப்படி மாத்திருக்கேன்? 1 3 5ல இருந்து 53 வரைக்கும் எழுதிட்டு இதுல இருந்து நான் என்ன பண்றேன்? இதுக்கு முன்னாடி 31க்கு முன்னாடி இருந்த லாஸ்ட் அந்த ஒற்றை எண் என்னது 29ஆ? அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த எல்லாத்தையும் கழிச்சுட்டேன். ஓகேவா? கழிச்சுட்டா இப்போ இது இந்த சீரியஸ்க்கு ஈக்குவல் ஆயிடுமா? ஓகேவா? இப்போ நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? l + 1/2 ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். l இங்க என்னது 53, l + 1/2 ஹோல் ஸ்கொயர். இங்க என்னது l 29 + 1/2 ஹோல் ஸ்கொயர். 53 + 1 54, 54/2 ஹோல் ஸ்கொயர் minus 30/2 ஹோல் ஸ்கொயர். இப்போ அடிச்சா என்ன வரும்? 27. இது 15. 27 ஸ்கொயர் minus 15 ஸ்கொயர். இதை நீங்க ஸ்கொயர் பண்ணி தான் பண்ணுமானா? இல்ல. a² - b² ஃபார்மேட்ல இருக்கா? இது என்ன பண்ணலாம்? a + b × a - b ன்னு எழுதிக்கலாம். 27 + 15 என்ன வரும்? 12 1 42ன்னு வரும். இங்க a - b ன்னு போடுறப்ப என்ன வரும்னு சொல்லுங்க? 12 அப்படின்னு வரும். 42 × 12 போடுங்க. 420 84. ஸோ இதை பண்ணா 4 10 1 504. அதே ஆன்சரா? 504ன்னு கிடைச்சிருச்சா? ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியா இருக்கோ, எந்த ஃபார்முலா ஈஸியா இருக்கோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று இதை சூஸ் பண்ணுங்க, இல்லை அதை சூஸ் பண்ணுங்க. இதை சூஸ் பண்றது நான் எக்ஸாம் ஹால்குள்ள போய் சூஸ் பண்றேன் மேம்னா இல்லை. இப்போ நீங்க ப்ராக்டிஸ் பண்றப்பே ஏதாவது ஒரு மெத்தட் சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை சூஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் வரப்போற எல்லா சம்ஸ்லையும் அந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்க. ஒரு சிலருக்கு இது ஈஸியா இருக்கலாம், ஒரு சிலருக்கு இது ஈஸியா இருக்கும். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. 6² + 7² + 8² up to 21² என்ற கூட்டுத்தொடரில் கூடுதல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. இது வரைக்கும் நம்ம இந்த ஸ்கொயர் டேர்ம் வச்சு பார்க்கல இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இப்போ இது மூணாவது ஃபார்முலாவை ஆட் பண்ணிக்கோங்க உங்க நோட்ல. என்ன ஃபார்முலானா சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் என் நேச்சுரல் நம்பர்ஸ் ஈக்குவல் டு n × n + 1 ×
2n plus 1 by 6 அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தமிழ்ல நோட் பண்றவங்க எப்படி நோட் பண்றோம் அப்படின்னா, முதல் எண் இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. இந்த சம்மை நீங்க நார்மலா கூட்டுத்தொடர் வரிசையில போடுறீங்க அப்படின்னா எப்படி போடணும்னா, Sn equal to n/2 into a plus l ஃபார்முலா போட்டுக்கோங்க. இங்க ஸ்கொயர்னு இருக்கா, ஸ்கொயர்னு இருக்கதை நம்ம மாத்தணும். இங்க 36, இங்க 49, இங்க 64 இருக்கா, மாத்தணும். இங்க மாத்திட்டு இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பாருங்க என்ன வரும்னு சொல்லிட்டு 13ன்னு வருமா? இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் பாருங்க, 64 49னா 14, ஸோ 5, இங்க என்ன வரும் 15ன்னு வரும். அப்போ இது நமக்கு கூட்டுத்தொடர் வரிசை ஏபிக்கு கீழே வராது. ஓகேங்களா? ஏன்னா நமக்கு பொது வித்தியாசம் என்னது, சம்மா இல்லை. ஸோ இது ஏபிக்கு கீழே வராது. இந்த ஃபார்முலா நம்மளால யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி சம்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரே ஃபார்முலா இதுதான். ஸோ இது மூணாவது ஃபார்முலாவை எழுதி வச்சுக்கோங்க. இதுல என்னன்றது லாஸ்ட் நம்பர் தான், அதாவது 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் பிளஸ் அப் டு n ஸ்கொயர். இதுதான் நமக்கு கொடுத்துருக்க சீரியஸ் அப்படின்னா இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. ஓகேவா? நீங்க ஃபார்முலா எழுதுறப்ப எப்படி எழுதணும் அப்படின்னா, இந்த நம்பர் சீரியஸ் எழுதிட்டு அதுக்கு கீழே இந்த ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனா நமக்கு இந்த கொஸ்டின்ல பாருங்க 6 ஸ்கொயர்ல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க, 1 ஸ்கொயர்ல இருந்து ஆரம்பிக்கல. அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம 1 ஸ்கொயர்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஃபார்மேட்டை மாத்தி எழுதிக்கணும். எப்படி மாத்தி எழுதலாம்னு சொல்லுங்களேன். 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் அப் டு 21 ஸ்கொயர் மைனஸ் இதுல நமக்கு 6 ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் இருக்கிறத மைனஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம 2 டைம் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். இந்த சைட் தனியாக ஃபார்முலா அப்ளை பண்ணணும், இந்த சைட் தனியாக நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதில் என்னென்னது 21, இதில் என்னென்னது 5 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சம்ல கால்குலேஷன் பெருசாக தான் போகும், வேற வழி இல்லை, நீங்கள் மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன இருக்கும், 21 into 21 plus 1 22, 21 into 2 42, 42 plus 1 43 by 6. அது மாதிரி அந்த பக்கம் n 5, n plus 1 6, 2n plus 1 11ன்னு வரும், டிவைடட் பை 6. ஒன்றும் இல்லை, இந்த ஃபார்முலால இங்கே n 21ன்னு இந்த சைடு n 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி ஃபார்முலாவே எழுதிருக்கேன். இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா இந்த சம்முக்கான ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ இதை சால்வ் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, நம்ம கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஆன்சர் போட போறீங்க. டைம் ஆகும் தான் இந்த மாதிரி சம்முக்கெல்லாம், நமக்கு மட்டும் ஆகாது, எல்லாருக்குமே ஆகும். ஸோ அதனால ப்ராப்ளம் இருக்காது. அடுத்து பாருங்க, ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஃபாலோயிங் சீரியஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, கனமூலம் கொடுத்துருக்காங்களா, கியூப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? போன வாட்டி ஸ்கொயர் பார்த்தோம், இந்த வாட்டி கியூப் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நாலாவது ஃபார்முலாவை என்ன எழுதணும், சம் ஆஃப் கியூப்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபார்முலா அடுத்த ஃபார்முலாவை எழுதிக்கணும். இதோட ஃபார்முலா என்னது, n into n plus 1/2 இத ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ்னா n into n plus 1/2 மட்டும் தான் ஃபார்முலா. கியூப் அப்படின்னா இங்க என்ன ஆயிடணும், ஸ்கொயர் பண்ணிடணும். இதை நீங்க தமிழ்ல எழுதுறீங்கன்னா எப்படி எழுதணும் அப்படின்னா, முதல் எண் இயல் எண்களின் கணங்களின் கூடுதல் அப்படின்னு எழுதி நீங்க தமிழ்ல எழுதுறீங்க அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின்ல என்னது 10 கியூப் 11 கியூப் 12 கியூப்னு தான் இருக்கு. ஆனா நமக்கு ஃபார்மேட் பண்ணி எப்படி இருக்கணும், 1 கியூப் பிளஸ் 2 கியூப் பிளஸ் 3 கியூப் அப்படியே n கியூப், இந்த ஃபார்மேட்ல இருந்தாதான் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். இந்த ஃபார்மேட்ல இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாத்தணும் இல்லையா? எப்படி பிளஸ் 2 கியூப் அப் டு 20 கியூப் மைனஸ் 1 கியூப் பிளஸ் 2 கியூப் பிளஸ் அப் டு 9 கியூப். ஏன்னா இங்க 10ல இருந்து ஆரம்பம் ஆயிடுச்சு, ஸோ 9 வரைக்கும் மைனஸ் பண்ணா போதும். இப்போ இங்க நமக்கு n 20 அப்படின்னு போட்டு இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணும். இங்க n என்னது 9 அப்படின்னு போட்டு இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணி ரெண்டையும் சால்வ் பண்ணி நம்ம மைனஸ் அப்படின்னு ஆன்சர் போட்டுருவோம். சரிங்களா? இந்த மாதிரி சம்லாம் கேட்பாங்களா மேம், ரொம்ப பெருசா இருக்கேன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சம் வந்து நேரடியா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏதாவது ஒரு சம் ரொம்ப ரேரா தான் கேட்பாங்க. நேரடியா கேட்கறது குறைவுனா நமக்கு எந்த மாதிரி கேட்கலாம் மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு நார்மலா சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் ஈக்குவல் டு k அப்படின்னு கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு என்ன கேட்பாங்க அப்படின்னா 1 கியூப் பிளஸ் 2 கியூப் பிளஸ் 3 கியூப் பிளஸ் அப் டு n கியூப் உடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்பாங்க. நமக்கு இந்த கூடுதல் கேனா என்ன அர்த்தம்,
சாரி, இந்த கூடுதல் கேனா என்ன அர்த்தம்? இதனுடைய ஃபார்முலா தான் இந்த கே இல்லையா? ஃபார்முலா என்னது? n இன்ட்டு n பிளஸ் 1/2. சரிங்களா? இப்போ இங்க கியூப் இருக்கு. அப்போ இங்க நமக்கு என்ன ஃபார்முலா வரும்? கே ஸ்கொயர் தானே வரணும். ஏன்னா இதை ஸ்கொயர் பண்ணாதான் இங்க ஃபார்முலாவா வரும். அப்போ இது கே அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இது கே ஸ்கொயர் அப்படின்றதான் ஆன்சர் அப்படின்னு போடணும். ஸோ கே ஸ்கொயர் இருக்கிற ஆப்ஷனை டிக் பண்ணணும். இந்த மாதிரி நமக்கு ஏபிசி கே அந்த மாதிரி இல்லாம நம்பராகவும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குழப்பமா இருக்கு மேம் புரியல திரும்ப சொல்லுங்க அப்படின்னா பின்னாடி சம் வரும். அது பாக்குறப்போ உங்களுக்கு இன்னுமே வந்து கிளியரா புரிஞ்சிடும். சரிங்களா? சம் பார்க்கலாங்களா? இங்க பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. 1 + 2 + 3 up to k equal to 325 எனில் 1 cube plus 2 cube plus 3 cube plus k cube இன் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்க நமக்கு எது வரைக்கும் போகுதுன்னு தெரியாது. ஆனா இதனுடைய ஆன்சர் கூடுதல் என்னது? 325 அப்படின்னு கொடுக்குறாங்க. கூடுதலுக்கு நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? n இன்ட்டு n பிளஸ் 1/2 தெரியுமா? ஓகேவா? இங்க கியூப் வந்திருக்கு. அப்போ இதனுடைய கூடுதலுடைய ஆன்சர் என்னது? n இன்ட்டு n பிளஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர் தான் ஆன்சர். ஓகேவா? இந்த கூடுதல் இங்க 325 அப்படின்னா இங்க ஆன்சர் என்னது? 325 ஸ்கொயர் தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கலாம். இங்க நீங்க ஸ்கொயர் பண்ணி தான் ஆகணும் 325. வேற ஆப்ஷனே கிடையாது. சரிங்களா? ஸோ அடுத்த சம் போலாமா? இங்க பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. இஃப் 1 cube plus 2 cube 3 cube plus up to k cube equal to 44100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்க நமக்கு ஃபார்முலா படி இங்க என்னது கூடுதல் அப்படின்னா n இன்ட்டு n பிளஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர். இதுதான் நமக்கு கூடுதலுடைய ஃபார்முலா. இதுதான் நமக்கு ஆன்சரா இங்க என்ன கொடுத்துட்டாங்க? 441 2 அப்படின்னு கொடுத்துட்டு நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? கூடுதலே இல்லாம இங்க வரக்கூடிய, அதாவது கியூபே இல்லாம இங்க வரக்கூடிய கூடுதல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு இப்போ இங்க இது இந்த மொத்த டேர்மையும் ஸ்கொயர் பண்ணா 44100 வருதா? ஓகேவா? இங்க நமக்கு கூடுதல் ஃபார்முலா என்னது? n இன்ட்டு n பிளஸ் 1/2 தான் நம்மளுடைய ஃபார்முலா. இந்த மொத்த டேர்ம் தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 441 2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு இந்த டேர்ம் மட்டும் என்னன்னு தெரியணும்னா இதை ஸ்கொயர் ரூட் எடுத்தா போதுமா? n இன்ட்டு n பிளஸ் 1/2 இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் போறப்போ ஸ்கொயர் ரூட்டா மாறிடுமா? ஸோ 44100. 441 எதனுடைய ஸ்கொயர் ரூட்டு? 21. இங்க 2 0 இருந்துச்சுன்னா வெளில வரப்போ ஒரு 0வா மாறிடும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னது? கூடுதல் 210. அதான் ஆன்சர். ஓகேவா? இந்த மாதிரி ஸ்கொயர் பண்றதோ இல்ல ஸ்கொயர் ரூட் பண்றதோ இந்த மாதிரி இன்டைரக்டா தான் நமக்கு கேட்பாங்களே தவிர ஸ்ட்ரெயிட்டா அந்த மாதிரி ஃபார்முலா அப்ளை பண்ற மாதிரி பெரிய பெரிய மல்டிபிளிகேஷன்ல கேட்க மாட்டாங்க. இது பாருங்க, இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்டதுதான். போன சம் தான் அப்படியே ப்ரீவியஸ் இயர்ல கேட்டு வச்சிருக்காங்க. நம்ம ஆப்ஷன் இல்லாம பார்த்தோமா? இங்க ஆப்ஷனோட கொடுத்துருக்காங்க. என்ன பாருங்க, இங்க ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு இதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருந்தாங்க? 1 இந்த கே கியூபு இந்த வேல்யூன்னு கொடுத்துட்டு நமக்கு 1 + 2 + 3 up to k உடைய வேல்யூ என்ன, கூடுதல் என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஆனா இந்த சம்ல இந்த கேவே என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இங்க கேனா ஃபார்முலா என்னது? k இன்ட்டு k + 1/2 ஹோல் ஸ்கொயர் தான் இங்க என்னது? 44100. சரிங்களா? இப்போ இந்த ஸ்கொயரை ரிமூவ் பண்ணணும்னா இந்த பக்கம் போனா ஸ்கொயர் ரூட் ஆயிடுமா? ஸோ k இன்ட்டு k + 1/2 ஈக்குவல் டு 210 வந்துடும். இப்போ இந்த 2 இந்த சைட் போச்சுன்னா என்ன ஆயிடும்? 420 வருமா? k இன்ட்டு k + 1 ஈக்குவல் டு 420 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கும். இங்க நம்ம இப்போ ஒரு ஒரு ஆப்ஷனா சப்ஸ்டியூட் பண்ணி k வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நமக்கு நியரஸ்டா, அதாவது இங்க k + 1 இருக்கு. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு k 10ன்னு எடுத்துக்கிறேன்னு வைங்களேன். அப்போ இது என்னது? 11ஆ இருக்கும். மல்டிப்ளை பண்ணா நமக்கு 420 வரும். அந்த மாதிரி தான் பார்க்கணும். இப்போ மேக்ஸிமம் 20 20ன்னு இருக்குன்னு வைங்களேன். 20 ஸ்கொயர் என்னது? 400. அப்போ அடுத்தடுத்து வரணும் அப்படின்னா 20 × 21 தான் இருக்கணும். அப்படின்றது நமக்கு பார்த்ததும் தெரியுதா? இங்க இருக்கிற நம்பர் வச்சு இங்க கே வேல்யூ என்னன்னா ஆப்ஷன் இல்லைன்னா கூட நம்மளால கெஸ் பண்ண முடியும் தான். எப்படி கெஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸ்கொயர் வேல்யூ வச்சு கெஸ் பண்ணலாம். ஓகேவா? 25 ஸ்கொயர் 30 ஸ்கொயர் அப்படின்னு கிட்ட இருக்கிற ஸ்கொயர் வேல்யூ வச்சு நம்ம ஆப்ஷனே வச்சு எலிமினேட் பண்ணலாம். இப்போ நம்ம இங்க ட்ரை பண்ணி பாருங்க. 20 × 21 420 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ கே வேல்யூ என்னது? 20 தான் ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இந்த மாதிரி இன்டைரக்டா இந்த கே வேல்யூ என்னன்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த கூடுதலே என்ன அப்படின்ற மாதிரி கேள்விகள் தான் நமக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் குரூப் 4 பொறுத்த மட்டும். அடுத்து பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. த வேல்யூ ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கியூப்ல கொடுத்துட்டு இங்க மைனஸ்ல கொடுத்துருக்காங்க. இதுல என்னது? நம்ம தனித்தனியா ஃபார்முலா அப்ளை பண்ற மாதிரி பார்த்தோமா? இங்க 2 ஃபார்முலா அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இங்க சம் ஆஃப் கியூப் ஆஃப்
ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும். பண்ணா என்ன வரும், n இன்ட்டு n + 1/2 ஹோல் ஸ்கொயர், அதுதான் அப்ளை பண்ணும். இங்க n என்னது 15, ஓகேவா. இங்க என்னது நமக்கு இங்க 15 தான். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் டேர்மு கியூப் டேர்மு எதுவுமே இல்லாம இருக்கா. அப்போ இதனுடைய ஆன்சர் என்னது n இன்ட்டு n + 1/2. இங்க என்னோட வேல்யூ என்னது 15. ரெண்டு இடத்துலையுமே என்னோட வேல்யூ 15னால நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு டைம் வெளில எடுத்துறேன். n இன்ட்டு n + 1/2 வெளில எடுத்துட்டு இப்போ உள்ள நமக்கு என்ன இருக்கும், n இன்ட்டு n + 1/2 மைனஸ் 1 இருக்குமா, இப்படி நான் சப்ஸ்டியூட் பண்ண போறேன். ஓகேங்களா. இப்போ இங்க பாருங்க, இங்க 15, இங்கே 15. ஸோ இங்கே 15 + 1 16ன்னு ஆயிடும். ஸோ இந்த 16 நான் 2ல் அடிக்கிறேன். ஸோ 8. 15 × 8 என்ன வரும், 15 × 8 40, 4. ஸோ 120 அப்படின்னு கிடைச்சிருமா. 120 - 1 119. ஓகேவா. இங்க நமக்கு என்னது, இங்க 15 சேம் 16, இதை கேன்சல் பண்ணா 8. 15 × 8 120. 120 × 119 என்ன அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா. ஃபர்ஸ்ட் 120 × 120 என்னன்னு பார்ப்போமா. 12 × 12 144. அடுத்து 2 0 சேர்த்துப்போம். இங்க 120 × 119 தான் இருக்கு. அப்போ மைனஸ் ஒரு 120 பண்ணிட்டா நமக்கான ஆன்சர் கிடைச்சிருமா. -120 பண்ணா என்ன வரும், 28 14280 அப்படின்னு கிடைச்சிடும். எந்த ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க, 14280 ஆப்ஷன் சி இருக்கு. சரிங்களா. இது நம்ம ஸ்கூல் புக்ல இருந்து எடுத்த கொஸ்டின், புக் பேக் தான். ஸோ இந்த மாதிரி தான் கேள்விகள் நமக்கு இருக்கும் இந்த ஸ்பெஷல் கேசஸை பொறுத்தமான. அடுத்த கேள்வி பார்க்கலாங்களா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, முதல் எண் இயல் எண்களின் கணங்களின் கூடுதல் 2025 எனில் எண்ணின் மதிப்பு காண்க அப்படின்ட்டாங்க. முதல் எண் இயல் எண்களின் கணங்களின் கூடுதல், கியூப் தான் சொல்லியிருக்காங்க. எவ்வளோ நம்பருக்கு, n நம்பருக்கு, அதனுடைய கூடுதல் 2025ன்னு கொடுத்துட்டு இந்த எண் என்ன அப்படின்றது தான் வந்து நமக்கு கேள்வியா கேட்டிருக்காங்க. நமக்கு இதனோட கூடுதலுடைய ஃபார்முலா என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். n × n + 1/2 ஹோல் ஸ்கொயருங்களா ஈக்குவல் டு 2025. இப்போ இந்த ஸ்கொயரை ரிமூவ் பண்ணா இந்த பக்கம் என்ன போயிடும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2025 பண்ணும். இங்க லாஸ்ட் டிஜிட் 5ன்னு இருந்துச்சுன்னா வரப்போற ஆன்சரோட லாஸ்ட் டிஜிட்டும் 5 தான் இருக்கும். இதை கணக்குல எடுத்துக்க மாட்டோம். ஸோ 4 ஸ்கொயர் 16 இருந்துச்சு இல்லையா. ஸோ 45 ஸ்கொயர் தான் நமக்கு 2025. கிராஸ் செக் பண்ணணும்னா பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நமக்கு n × n + 1/2 ஈக்குவல் டு 45ன்னு வரும். இந்த 2 இந்த சைட் போச்சுன்னா என்ன வரும், 90 வருமா. ஸோ n × n + 1 ஈக்குவல் டு 19 வர்ற மாதிரி, அதாவது ஸ்கொயர் எடுத்தா 19 வர்ற மாதிரி கிட்ட இருக்கிற நம்பர்ஸை பாருங்க. நமக்கு 10 × 11 n 10ன்னு வச்சுக்கிட்டோம்னா 10 × 11 110ன்னு ஆயிடும். ஓகேவா. அப்ப இங்க என்ன வாய்ப்பு இருக்கா, என்னவா இருக்க வாய்ப்பு இருக்கு, n 9ஆ இருக்கலாம். ஸோ 9 × 10ன்னு போட்டா 19 வந்துடும். ஸோ என்னோட வேல்யூ என்னது 9. சரிங்களா. ஸோ கிட்ட இருக்கிற ஸ்கொயர் வேல்யூ என்னன்னு பாருங்க. 90 கிட்ட இருக்கிற ஸ்கொயர் வேல்யூ என்னது, 100 தான் டக்கு ஞாபகம் வரும். 81 இருக்கு, பட் 100 தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். 100 ஞாபகம் வந்துச்சுன்னா n 10 போட்டு இங்க 11 போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க, சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ அப்போ முன்னாடி இருக்க நம்பர் வச்சு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணி. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் போலாங்களா. அடுத்து பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. முதல் எண் ஒற்றை இயல் எண்களின் கூடுதலுக்கும் முதல் எண் இயல் எண்களின் கூடுதலுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ் and the sum of n natural numbers. First sum of odd natural numbersக்கு ஃபார்முலா பார்த்துடணும். என்ன ஞாபகம் இருக்கா, n ஸ்கொயர் அப்படின்னு பார்த்துடணும். இதுக்கும் இன்னொன்னுக்கும் என்ன வித்தியாசம் கேட்குறாங்க, ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு கேட்குறாங்க. அதனுடைய ஃபார்முலா என்னது, n × n + 1/2. பார்த்தீங்களா, இங்கே ரெண்டு ஃபார்முலாவையும் கம்பைன் பண்ணி ஒரு ஆன்சராக கேட்குறாங்க. ஸோ ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணலாம், இதை நான் n உள்ள எடுத்துட்டு போறேன்னு வைங்க. இந்த டேர்மை மட்டும் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்றேன். பண்ணா என்ன ஒரு n உள்ள எடுத்துட்டு போறேன்னா n ஸ்கொயர் + n/2 இருக்குங்களா. ஓகேங்களா. இங்க n ஸ்கொயர் இருக்கு, n ஸ்கொயர் இங்க மைனஸ் இருக்கு. ஸோ -n²/2 -n/2ன்னு வருங்களா. ஒன்றும் பண்ணல, இது n²/2 இங்க +n/2ன்னு பிரிச்சு எழுதியிருக்கேன். இந்த மைனஸை ஒவ்வொரு நம்பருக்குள்ளேயும் கொண்டு போயிருக்கேங்க, அவ்வளவுதான். இப்போ இங்க n ஸ்கொயர் இங்க n²/2, அதாவது 1n², 1/2 n². 1ல் அரை போயிடுச்சுன்னா என்னங்க, அரை தானேங்க. அப்போ நான் இதை எப்படி எழுதலாம், n²/2ன்னு எழுதிக்கலாங்களா. இந்த ரெண்டு டேர்மையும் சேர்த்து இங்க என்ன இருக்கு, -n/2 இருக்கு. இதுல நான் n/2 காமனா எடுத்துக்கிறேன். ஓகேங்களா.
ஸோ n/2 காமனாக வெளியில் எடுத்துட்டேன்னா இங்கே என்ன இருக்கும், ஒரு n மட்டும் இருக்கும். இங்கே என்ன இருக்கும், ஒரு 1 மட்டும் தான் இருக்கும். n/2 இன்ட்டு n-1. எந்த ஆப்ஷனில் இருக்குது பாருங்க, ஆப்ஷன் பியில் இருக்குங்க. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபார்முலாவை வச்சே வந்து நமக்கு கேட்டுருவாங்க. அதனால உங்களுக்கு ஃபார்முலா பிடிக்குதோ இல்லையோ, ஃபார்முலாவை நீங்கள் ஞாபகம் வச்சு தாங்க ஆகணும். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்க, இப்போ நம்ம இது வரைக்கும் ஸ்பெஷல் கேசஸில் பார்த்த இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் எல்லாமே இதில் இருக்குது. உங்கள் நோட்லையும் இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. இதில் என்னன்னா, இந்த சீரியஸாக எக்ஸாம்பிளுக்கு எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்த சம் போகலாங்களா? அடுத்து பாருங்க, அடுத்து ஒரு 2 சம் மட்டும் இருக்கும். நம்ம டைப்குள்ளே வராத ஒரு 2 சம். இந்த மாதிரி கேட்டாங்கன்னா எப்படி பண்ணணும்னு பார்த்துக்கலாம். இது ஸ்கூல் புக்கில் இருந்து தான். T1 T2, T3 என்பது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை எனில் T6 T12 T18 என்பது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏதோ ஒரு சீரியஸ் இருக்கு, T1 T2 T3. இப்போ ஏபி சீரியஸ் அவங்க சொல்லலை, ஆனால் அது ஏபிசிடிக்கு பதிலாக T1 T2 T3. நம்ம எப்படி எடுத்துக்க போறோம்னா 1 2 3 4 அப்படின்றது தான் ஒரு ஏபி சீரியஸாக நான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்க போறேன். இந்த மாதிரி சம்ல எல்லாத்துக்கும். ஏன்னா இதில் பாருங்க பொது வித்தியாசம் 1 1 1 வந்துருமா. ஸோ இதுவும் நம்மளுடைய ஒரு ஏபி சீரியஸ் தான். இப்போ இதில் தான் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இதுதான் நம்மளுடைய T1 T2 T3 T4 அப்படிதானுங்க. இதில் இப்போ T6 T12 T18 மட்டும் வெளியில எடுத்து அந்த மாதிரி ஒரு சீரியஸ் ஃபார்ம் பண்ணா அது நமக்கு கூட்டுத்தொடர் வரிசையில் வருமா இல்லை பெருக்கு தொடர் வரிசையில் வருமானதான் கேள்வி. இப்போ இங்கே 6வது டேர்ம் என்னவா இருக்கும் சொல்லுங்க, 6ன்னு இருக்குமா. அடுத்து 12வது டேர்ம் என்னவா இருக்கும், 12. 18வது டேர்ம் 18ன்னு இருக்கும். ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கு பொது வித்தியாசம் பாருங்களேன், 6 6ன்னு தான் இருக்கு. அப்போ இதுவும் என்ன சீரியஸ்ல தான் வருது, ஏபி சீரியஸ்க்கு கீழே தான் வருது. ஸோ இதுவும் என்னதான் ஃபார்ம் பண்ணுது, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையை தான் அமைக்குது. சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி போலாங்களா? அடுத்து பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. PQRST என்பன கூட்டுத்தொடர் வரிசையில் இருப்பின் P - 4Q + 6R - 4S + T எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏதோ ஒரு கூட்டுத்தொடர் வரிசை PQRSTன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு அது என்னன்னு தெரியலனாலே நம்ம என்ன பண்ணலாம், கண்ண மூடிட்டு 1 2 3 4 5ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இதை தான் PQRSTன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ அந்த ஈக்குவேஷன்ல ஒன்னா சப்ஸ்டியூட் பண்ணுவோமா. P - 4Q + 6R - 4S + T. இதனுடைய மதிப்பு தானே என்னன்னு கேட்டிருக்காங்க. P இருக்கிற இடத்துல இப்போ என்ன சப்ஸ்டியூட் பண்ணும், 1 - Q இருக்கிற இடத்துல 2. ஸோ 4 2s are 8. இப்போ R இருக்கிற இடத்துல 3, ஸோ +18. S இருக்கிற இடத்துல 4, ஸோ 16 வருமா. இங்கே T இருக்கிற இடத்துல +5. இப்போ என்ன பண்ணலாம், மைனஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் பண்ணிடலாமா. -8 - 16, -8 - 16 ரெண்டையும் ஆட் தான் பண்ணும். ஏன்னா ரெண்டு இடத்துலையும் நமக்கு மைனஸ் இருக்கு. ஸோ 16 8 ஆட் பண்ணால் 24ன்னு வருமா. -24 அப்படின்னு இருக்கும். இப்போ அடுத்து என்ன பண்ணும், 1 18 5 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா. 18 + 6 24ன்னு கிடைக்கும். ஸோ 24 - 24 = 0 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. சரிங்களா? ஸோ நம்ம இது வரைக்கும் இம்பார்ட்டண்ட்டான ஏபியை பொறுத்த வரைக்கும், கூட்டுத்தொடர் வரிசையை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்ட்டான எல்லா சம்ஸையும் பார்த்துட்டோம். அடிஷ்னல் சம்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மிஷன் 100ல் நம்ம நம்பர் சிஸ்டம்க்கு தனியாக வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதுலேயும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் ஜிபி சம்முக்காக பார்க்கலாம், பெருக்கு தொடர் வரிசைக்காக பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம கிளாரிஃபை பண்ணலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.